கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதா யெகோவா தேவனத்தின் நாமத்தினாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை முதல்வர் தெரிவித்துக் கொண்டு அடியை சார்ந்திருக்கிறதான கோவை சிடிஐ கிறிஸ்டின் சார்பாக அவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நேரில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் பாடம் பார்க்க போகிறோம். பாடத்தின் தலைப்பு பிறகு சொன்னார், இது பட்டிமன்றமாக கேட்டார் நேத்தா. ஆனால் ஏதோ ஒன்றா இருக்குன்னு தான் சொன்னார், ரெண்டுமே இருக்கக்கூடாது இல்லைங்களா? அவர் இடையே சொல்லிட்டார். அப்போது ஏதோ ஒன்றில் இன்னுமா இருக்குது, நமக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்ச விஷயம்தான். காலத்தை கேட்ட சத்தியத்தை காலத்தை கேட்ட இடத்துல தேவன் என்ன பண்ணுவாருங்க, சத்தியமாக கொடுப்பாருன்னு தான் பார்க்குறோம். இதுக்கு ஆதார வசனம் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அன்புக்குரிய சகோதரே, அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுல சொல்லும் பொழுது அதுக்கு மேலே வசனம் இந்த டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். இருந்தாலும் ஆதார வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எதுக்காக பாத்திரமா தேவன் பயன்படுத்துறாருன்னா எஜமானுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் இல்லைங்களா? அல்டிமேட் என்ன, எஜமானுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அதுக்கு எப்படி இருக்கணும்னு எழுதுறாருன்னா பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட். அப்புறம் எந்த நற்கிரியைக்கு செய்யக்கும் ஆயத்தப்பட்டிருக்கணும். இதுதான் ஆதார வசனத்தோட விளக்கம். இது டீட்டெயில் பின்னாடி பார்ப்போம். அன்புக்கு சொல்லி கருவியா பாத்திரமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு கருவி பற்றி பார்க்கும்பொழுது, கருவி அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை உருவாக்கணும்னு வச்சுங்களேன். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் உலகத்தில் மனுஷனை தவிர ஒரு பொருளை உருவாக்குறதா இருந்தால் ஏதோ ஒரு கருவி தேவையா இல்லைங்களா? ஏன் அப்படின்னா கருவி விதவிதமாக இருக்கும், பொருளுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் பிளேயர் இருக்கும், ரெண்டு விதமாக இருக்கும். ஒரு சிம்பிளாக ஒரு சில ஹேண்டில் பண்ணலாம், இன்னொன்று பெருசுக்கு ஹேண்டில் பண்ணலாம். கருவியை பல விதமாக வச்சிருக்காரு, மனுஷனே கண்டு வச்சிருக்கான். இந்த பொருளுக்கு இந்த கருவி இருந்தால் போதும் இல்லைங்களா? ஒளியே பார்த்துங்க, சிலை செதுக்கிறதுக்கு தனியாக ஒளி இருக்கும். இதே சின்ன ஒரு பொருள் தக்க அது நகைக்கின் பக்கம் அதுக்கு தனியாக ஒளி இருக்கும், பார்த்துருப்பீங்க, சென்சிட்டிவாக இருக்கும். அப்போ ஒளியின் பேர் தான் அது விதவிதமாக இருக்கும் அந்த சொல்லு. அப்போது அதை கையாளர் திறமை பொறுத்து மாறும். இப்போ ஒரு ஸ்க்ரூ டிரைவரை நான் ஹேண்டில் பண்ணிருக்கோம், ஒரு மெக்கானிக்கல் ஹேண்டில் பண்ணுற வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? அப்போது என்ன வித்தியாசம்னா அளவை பொறுத்தும் மாறுது கருவியின் சைஸு. அப்போ கருவி கையாளரும் பொறுத்து என்னதுங்க ரிசல்ட் மாறுதுன்னு பார்க்குறோம். அப்போது இதில் என்னென்னா, நம்மளை படைத்த தேவன் ஒரு பொருளை உருவாக்குவதற்கும் நம்ம உருவாக்குவதற்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? ஏன் அப்படின்னா, ஒரு பொருளை உருவாக்கணும்னா மனுஷன் அநேக நாட்கள் எடுத்துக்குவான். ஒரு பொருளை கண்டுபிடிக்கலாம், இன்னசென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, புதிய கண்டுபிடிப்புகள். அதைய வெளிச்சத்துக்கு வரும்பொழுது தான் தெரியும். அவங்க பேட்டி கொடுப்பாங்க, இது கடந்த 10 வருஷமா இது பயிற்சி எடுத்திருக்கேன். திருப்பி சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க 10 வருஷமா ரிசர்ச்லேயே இருப்பாங்க. அப்போது 10 வருஷமாக இருப்பாங்க, அநேக உழைப்பு, அநேக செலவு இல்லைங்களா? அத்தனை பண்ணியும் என்ன இருக்குது, தோல்வி இருக்கு, வாய்ப்பு இருக்குது. இப்போது கடந்த ஒரு 1 or 2 years நினைக்கிறேன், இங்கேருந்து ஒரு விண்கலம் அனுப்பணும், இந்தியா சார்பில் அனுப்பணும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன இடத்துல லேண்ட் ஆகுச்சா ஆச்சுன்னு தெரியல, பார்த்துருப்போம், வீடியோவில் காமிச்சாங்க. பல கோடி, 900 கோடி 800 கோடியோ. அதுக்கு பிரதமர் கூப்பிட்டு பரவாயில்ல தட்டி கொடுத்தாரு, அழுகாத. அவருக்கு அந்த சயின்டிஸ்ட்டை அவர் தோண்டு போயிட்டாரு, பேருன்றது தெரியல. ஏன்னா இவ்வளோ கோடி செஞ்சு உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு அனுப்பிச்சாரு. அனுப்பிச்ச இடம் டிஃபிகல்ட்டாக, அந்த இடத்துல யாரும் போனதில்லை. ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக அனுப்பிச்சோம், இந்தியன் கவர்மெண்ட் அனுப்பிச்சாங்க. அங்கே போய் லேண்ட் ஆகி எந்த வேலையும் செய்யல. பார்த்துருப்பான், டிவியில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை கோடிங்க, எத்தனை எதிர்பார்ப்பு. அப்போது மனிதர் ஒரு காரியம் செய்யும் பொழுது அது என்ன வர வாய்ப்பு இருக்குது, கட்டாயம் தோல்வி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளாம் யாருங்க, மண். தேவன் சொல்ற மண் என்று நினைவு. அப்போது அதே சமயம் தேவன் ஒரு பொருளை உருவாக்கணும்னு நினச்சாருன்னா சரியான நேரத்தில் சரியான டிசைனில் கொண்டு நிறுத்துவார். இதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. நம்மளை நினைக்கிறோம் ஒருத்தர் குறைவாக இருப்பாங்க, எச்சா இருப்பாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை உருவாக்கி சரியான நேரத்தில் சபையாக கொண்டு வைப்பார். அப்போ தான் தெரியும், இவ்வளோ காயப்பட்ட இதுக்குங்க நம்ம உருவாக்கத்தானா. இப்போ வலிக்கத்தான் செய்யும் இல்லைங்களா? கருவி பயன்படுத்துகிறப்போ அந்த பொருளுக்கு என்ன இருக்கும், வலிக்கத்தான் செய்யும். ஆனால் உருவான பின்னாடி ஒரு கனமான பாத்திரமாக வைக்கிறப்போ அது எவ்வளவு சந்தோஷப்படுங்க போதும். அட இதுக்கு தான் இவ்வளோ பாடுதான் அப்படின்னு. அப்படி பார்க்கும்பொழுது தோல்வி அப்படிங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான். தேவத்திடத்தில் ஒன்று இல்லவே இல்லை. என்னன்னு பார்க்கும்பொழுது என்ன இல்லைங்க, தோல்விங்கிறது தேவனுக்கு இல்லை. ஏன்னா
வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 14:24 வாசிங்க. ஏசாயா 14:24 நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அன்புக்கு சொல்லு, தோல்வி என்று பார்க்கும்பொழுது மனுத்துக்கூட்டு மாத்திரம்தான். நம்ம கூட தோல்வி அடைஞ்சா என்னங்க, வெற்றி பெற்ற சபை வாய்ப்பு. எப்படிங்க வெற்றி பெற்ற சபை வாய்ப்பு? தேவ சாயல் போயிடுவோம். கிறிஸ்து சாயல் இங்கே வாழ்ந்தா தேவ சாயலுக்கு அங்கே போயிடுவோம். தோல்வி அடைஞ்சா ரெண்டாம் மரணமா? அப்படி சொல்ல முடியுமா? தேவன் அவ்வளோ கொடுமையானவரா? ஒரு பேலனா இருக்காங்க, 100 கிலோ தூக்குறாங்க, ஒரு 30 கிலோ தூக்குறாங்க, 30 கிலோ தூக்கிட்டே வரவே கூடாது அப்படி சொல்லுவாங்களா? தேவன் மிகுந்த இறக்கம் உள்ளவர். நம்மளை காட்டில நம்மளே சொல்றோம் விட்டுருக்காங்க. தேவனா ஒண்ணு மட்டும் ஒண்ணு, ரெண்டாம் மரணம் தான் அனுப்புவாரா? தேவன் மிகவும் பலத்தவர். அவனவனுக்குரிய பரிசு. நான் சொல்றது, தேவ திட்டத்துக்கு எதிராக நிற்கிறவன் தான் என்ன பண்ணுவார் தேவன்? அந்த நிலை கொடுப்பவர். தேவ திட்டத்துக்கு எதிராக நிற்கிறவங்க பலவீனனுக்கு பயிற்சி கொடுத்து அவன் ஓட முடியலங்கும் பொழுது ரெண்டாம் மரணம் இருக்குமா? தேவன் மிகுந்த அன்புவர். ஆனால் அவனவனுக்குரிய பரிசு. என்ன நோக்கத்திற்காக நம்ம இந்த ஓட்டத்தில் ஓடுறோம், என்ன நோக்கத்துக்காக நம்ம செயல்பட்டு இருக்கோம், சிந்தனை என்ன, நோக்கங்கள் என்ன யாருக்கு தெரியும்? நம்மளை விட நம்ம படை தேவன் தெரியும். ஆனால் அவனவனுக்குரிய பரிசுன்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நான் நினைத்தபடியே நடக்கும். அவர் என்ன பிளான் பண்ணாரோ அதை நடக்குது இல்லைங்களா? சபையா அழைக்கப்பட்ட நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு பயிற்சியுமே தேவன் அனுமதிச்சா வருது. அது ஏதாவது மாற்றம் இருக்குங்களா? நமக்கு பயிற்சி வருது, துன்பமோ துயரமோ சந்தோஷமோ களி கூறுதலோ யார் நடக்குது? நடத்துற போது யாருங்க? தேவன் தான். அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, நான் நினைத்து நிலை நிற்கும் என்று சேனையின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். அதிகாரம் கொடுக்கல, அவரே சொல்றாரு, இது ப்ராமிஸ் பண்றாரு. அப்ப அன்புக்கு சொல்லி இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 75:7 வாசிங்க. சங்கீதம் 75:7 தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். இந்த வசனம் பார்க்கும் பொழுது ஒருத்தர் தூக்குறாரு, ஒருத்தர் இறக்குறாரு. தேவன் பார்சியாலிட்டி பண்ணுவாரா? இல்லைங்களா? தேவனுக்கு அந்த என்ன இருக்குமா? தேவனுக்கு பாருங்கள், இல்லை எல்லாரும் ஈக்குவல் தான். அவன் நியாய தீர்ப்பு ஈக்குவல் தான். என்னென்ன செய்வாதான் ஒருவன் உயர்த்துவார். அப்படின்னா யாரை உயர்த்துவாரு? தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துவார், மேட்டிமுள்ளவனை கர்த்தர் சிறுமைப்படுத்துவார். நிறைய வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா? மேட்டிமுள்ள எவனுக்கும் பாருங்க, எவங்கிறாங்க, மேட்டிமுள்ள எவனுக்கும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அவனைத்தான் என்ன பண்றாருங்க பாத்திரம் பார்க்குறோம். அந்த சொல்லி இன்னைக்கு தேவனுடைய படைப்புல சிருஷ்டிப்புல எல்லா காரியமே மிக செம்மையா நடந்து வருகிறது. நினைச்சு பாருங்களேன், தேவன் படைச்சதுலேருந்து உதாரணம் சொல்றேன், ஒரு மரம் இருக்கு வச்சுக்கல, அவர் தன் எதுக்கு நோக்கத்துக்காக படைச்சாரோ அதுக்கு ஏற்ற காலத்தில் கனி கொடுக்குது, பண்ணுது, மறிச்சு போகுது. எல்லா இயற்கையான ஒரு பறவைகள் தேவனோட படைப்புல அந்த சராசரங்களுமே தன்னோட வேலை சிருஷ்டிப்புல இமி அளவு கூட மாறுறது இல்லை. அவரா நினைச்சா மாத்துவார். இப்போ பூமி சுத்திட்டு இருக்குது, என்னைக்கு சுத்திட்டாரோ அன்னைக்கு மொத்தம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு ஒரு 15 மணி நேரம் இருந்ததா? இல்லை 60 மணி நேரம் இருந்ததா? அன்னைக்கு 24 மணி நேரம்னா இன்னைக்கு 24 மணி நேரம் தான். என்ன நோக்கத்துக்காக தேவன் படைத்தாரோ அன்புக்கு சகோதரே, அந்த நோக்கம் செம்மையாய் தீர்வு. அப்போ படைத்த சிருஷ்டிப்புலயே சீர்பட வேண்டியவன் யாருங்க? மனுக்குலம் தான் கரெக்டான பதில். ஏன் அப்படின்னா, அவர் பின்னி பாருங்க, மற்றதெல்லாம் அவர் சாயல் படைக்கவே இல்லை. அவர் குரங்கோ விலங்குகளோ மரமோ மற்ற அவர் சாயல் இருக்குதான். படைச்சது ஒண்ணு தன் சாயலுக்கென்றே படைத்த மனுஷன் சீர்கெட்டு போகும்பொழுது மனுக்குலத்தை படிப்போம் ஆதியாமத்தில் மனசாவப்பட்டார் இல்லைங்களா? மனுஷன் படுறதுக்கு. ஆனா தேவன் விட்டுருவாரா? அவர் திட்டத்தில் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்தி மனுக்குலத்தை சீர்படுத்தி எப்படி பாருங்க, எங்க ஆரம்பிச்சாரோ மனுக்குலத்தை முந்தின சீர் கொண்டு வர பாருங்க இயேசு கிறிஸ்து மூலமா. தேவ திட்டம் ஒருபோதும் தோல்வி அடையதில்லை. நல்லா கேட்டுங்க. நம்ம தான் என்ன பண்றோம்? அநேக நேரத்தில் சொல்றோம். ஓகே, அப்போ அன்பு சொல்லு, இதுக்காக தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்பொழுது சிலரை கருவியாக வைத்தார், சிலரை பாத்திரமாய் உருவாக்குவதற்கு என்றே. நல்லா பார்த்துங்களேன், கருவியை வச்சாரு. கருவி வேலை செஞ்சுட்டு பாத்திரம் பாத்திரத்துக்கு வேலை செஞ்சுதான் அப்படிங்கிறத சப்ஜெக்ட். கருவி வேலை கரெக்டாக செய்யும் இல்லைங்களா? ஆனா பாத்திரம் தான் என்னங்க, அடிக்கடி கோணமான ஒரு சட்டியே செய்யறாங்க, கரெக்டா சுத்துவாரு, கை கோணே போகும். அதுக்கப்புறம் கல்லில் எடுத்து பொறுக்கி போட்டு பாடு பாடுவார். கொய்யவனே என்ன பாடுவார் அப்படிங்க? கருவியா செய்யும். சுத்துற மெஷின் பார்த்தீங்களா, கரெக்டாக சுத்திட்டு இருக்கும். அப்ப அந்த சொல்லு இதுல பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு யாரை கருவி வச்சார் பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும். நியாயாதிபதிகள் ராஜா வசனம் அதில் இருக்காது. நியாயாதிபதிகள் 21:25 வாசிங்க.
நியாயாதிபதிகள் 21 அதிகாரம் வசனம் 25 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 21 அதிகாரம் 25 வசனம். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் தன் பார்வைக்கு சரிபுறும்படி செய்து வந்தான். ஓகே, அந்த சொல்லு. அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் ராஜா? பிதாவை தேவன் தான் ராஜா. கரெக்ட், தேவன் தான் ராஜா. ஆனால் அந்த உணர்வு இருந்துதான் பக்கத்தில் ஊர்ல ராஜா பார்த்தோன்னு ஆசைச்சு நமக்கு ஒரு ராஜா நல்லா இருக்குமே. ராஜா சொல்ற, தேவன் சொல்றாரு, அவன் நீ விரும்புறீங்க, அவன் ஓடிப்போ பின்னாடி ஓடுவீங்க, அவன் நினைச்ச மனைவி கூட அபகரிச்சு கொள்வான், உங்க பிள்ளைகளை வேலைக்கு வச்சுக்குவான், அவன் சொகுசா வாழ்வான் அரண்மனையில முன்னே சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க? பரவாயில்ல, எங்களுக்கு ராஜா வேணும். அதான் தான் சொல்ற, அந்நாட்டிலே அவனவன் தன் சரி போனபடி செய்தான். இதெல்லாம் விளக்க தேவையில்லை. ஏன்னா மனசு இப்போ இன்னைக்கும் பார்த்தீங்களா, ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்து வச்சுங்க, சட்டம் இன்னைக்கு ஒன்றும் ஹெல்மெட் போட வேணாம் வச்சுங்க, தமிழ்நாடு கொண்டாட்டமா இருக்கும். ஆனால் ஹெல்மெட் எதுக்கு வந்ததுன்னா தலைக்கு ஒரு பாதுகாப்பு வச்சுது. சட்டம் கடுமையாக இருந்தாலும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு நீதி இருக்கு இல்லைங்களா? சட்டம் போடுறாங்க, ஹெல்மெட் போட்டு சொல்றாங்க. எதுக்கு போட சொல்றாங்க? அழகுக்கா? நமக்கு பாதுகாப்புக்கு. அப்போ நீதிங்குள்ள ஒரு கட்டுப்பாடாக இருந்தாலுமே அதுல ஒரு என்ன இருக்குங்க, அன்பு இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ ராஜா இல்லை அப்படின்னா ராஜா வைக்கணும் இல்லை. தேவனுடைய அன்பும் ஒரு நியாய பிரமாணத்தை கொடுத்ததுக்கு முன்னாடி கட்டளையும் சரி எதுவும் சரி தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்க சொந்த ஜனமா வச்சு நடத்திட்டு வந்தார். ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் பத்தாதுன்ட்டு என்ன கேட்குறாங்க? ராஜா வேணும் கேட்குறாங்க. அப்போ ராஜாக்களே சரியில்லாத பொழுது தேவன் யாரை கொண்டு வந்து சரி பண்ணாருன்னா தெரியும், தீர்க்கதரிசிகளை இல்லைங்களா? அப்போ தீர்க்கதரிசிகளை ஏன் உருவாக்குனார்னா, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல அன்னைக்கு இருக்கிற ராஜாக்களான தீர்க்கதரிசிகள் எல்லாமே நமக்கு நிழலாகவும் கிறிஸ்தாங்கமாக எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் இல்லைங்களா? அன்பு சொல்லு. அப்படி பார்க்கும்பொழுது தேவன் கையில கருவிகள் வந்து என்ன வேலை செஞ்சது. ஆனா பாருங்க, அவங்க வந்து தேவனுக்கு தான் பயப்பட்டாங்க. எந்த ராஜாக்களுக்கும் எந்த ஒரு இதுக்கும் பயப்படவே இல்லை. தீர்க்கதரிசிகள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு பாருங்க. உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் பார்ப்போம். சவுல் சாமுவேல் எடுத்துக்கலாம். சவுல் வந்து முதல் ராஜா. எப்படிங்க முதல் ராஜா? யாருங்க? சவுல். அன்னைக்கு முதல் மனுஷன் ஆதாம் எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு இல்லைங்களா? அதே மாதிரி முதல் ராஜாங்கப்போ நான் கொடுத்தா சரியா செய்வான் அப்படின்னு. ஏன்னா அவன் அந்த சமயத்துல தன்னை தாழ்த்தினான். சவுல் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து கழுது மேய்க்க போயிட்டு இருந்தாரு. கூட்டிட்டு வந்து ராஜா பட்டப்போ அங்கேயே சொன்னாங்க, நான் ஏமாத்துறோம் என்ன போயா அப்படின்றாரு. கடைசியில பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒன்று ராஜா பண்ணார் பார்க்கணும். அன்புக்கு சொல்லு. இந்த சமயத்துல ராஜா தவறு பண்ணும்பொழுது யாராவது தைரியம் சொல்ல முடியுமா? ஆனா யார் செஞ்சாங்க? கருவி யார்? இந்த சவுல் என்னவா இருக்காருன்னா பாத்திரம். அது கருவி யாரா இருக்காருங்க? சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கருவியா இருக்காரு. ஆனா கருவிக்கு என்ன தைரியம்னா தேவன் எனக்கு பேசியிருக்காரு. நீ அபிஷேகம் பண்ண ராஜாவா இருக்கலாம் இல்லைங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அவர்கிட்ட ஏத்து பேச முடியுமா? அவர் சைஸ் வைத்த பைபிள் சொல்லுங்க, திடகாத்திரமாயிருந்தான். அந்த இஸ்ரேல் ஜனங்களே உயரமா இருந்தாரு, வாட்ட சாட்டமா இருந்தாரு. அப்பேற்பட்ட ராஜா போய் எப்படி சொல்றாருன்னு பார்க்கும்பொழுது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15 அதிகாரம் வசனம் 23 வாசிங்க. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 23 வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அன்புக்கு சொல்லு தைரியம் பாருங்க. நேரம் போய் முன்ன தள்ளி போட்டு ராஜா இன்னைக்கு எவ்வளவு சொல்ல முடியுமா? யாராவது இன்னைக்கு இருக்க கவுன்சில்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இந்த விஷயத்தை போய் கவுன்சில்கிட்ட போய் நாளைக்கு நீ கவுன்சில் கிடையாது இன்னொரு ஆள் போடணும்னா நடக்குங்க பாருங்க. அன்னைக்கு ராஜா முதல் ராஜா சர்வ அதிகாரம் கொண்டவர். அவர்கிட்ட போய் இந்த கதை சொல்லுது, உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். யார் தள்ளினார்? தேவன் தள்ளினார். இதுல விஷயம் என்னன்னா, இரண்டகம் பண்ணுதல் அப்படின்னு என்ன? பில்லி சூன்யத்துக்கு சமானம். எப்படின்னா இரண்டு அகம். நல்லா கேட்டுங்க, மனசுல நினைச்சுக்கிட்டு போயிடுங்க. இன்னைக்கு நமக்கு அது பொருந்தும். தெய்வீக நோக்கத்துக்காக வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? தெய்வீக நோக்கத்துக்காக. நம்ம தேவனப்போ ஆகாட்டி நம்ம சபையா முடிப்பான். கசப்புகள் இருக்கத்தான் செய்யும். சபையில, சத்தியத்துல, சகோதர மத்தியில, உலகத்துல, சமுதாயத்துல கசப்புகள் இருக்கத்தான் செய்யும். இதுக்கு மத்தியில நம்ம யாருன்னு தேவன் பார்க்கறா தவிர சரிக்கு சரி கட்ட முடியுமா? நல்லா கேட்டுங்க. அப்போ பழி வாங்குதல் எனக்கு யாரு கணக்கு புரியுதா? தேவன் புரியுது. நம்ம எந்த சூழ்நிலையும் உருவாக்குறது ஒரு தேவன் தான். அந்த மைண்டுக்கு அந்த சிந்தைக்கு வந்துட்டோம்னா அன்னைக்கு சூழ்நிலை பார்க்கும்போது ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூன்யம். பில்லி சூன்யம் யார் பண்ணுவா? மந்திரவாதி பண்ணுவாங்க, புரஜாதியை பண்ணுவாங்க, தேவன் அறியாத பண்ணுவாங்க.
ஒருத்தனை கெடுக்கிறது தான் பிள்ளைங்க பண்ணுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒருத்தனை வந்து கெடுக்கணும்னு வச்சுங்களேன், நேராக அந்த புரஜாதியார் ஒரு காலத்தில் நம்ம அந்த காலத்தில் இருந்தோம், அப்படி இருந்தோம். நேரம் என்ன பண்ணுவோம், ஜோசிகாரை பார்த்து இவனுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்லி பின்னி வச்சுருப்பாங்க. அதே போல முரட்டாட்டம் பண்ணுதல் அன்னைக்கு வந்து தேவனுக்கு அதான் பாருங்க என்ன போட்டுன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணிச்சிட்ட. எப்படிங்க அவர் சொன்னாரு, நீ சரியா செய்யணும்னு சொல்ல, நீ தேவனை சொல்லியிருப்பாரு, நீ என்ன பண்ண, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அதாவது நல்லா கேட்டுங்க, சாமுவேல் வந்து தேவன் சொன்னாருப்பா உன்னை தூக்க சொன்னாரு, ஏன்னா நீ தேவனுக்கு ஏதோ பண்ணிட்டியாமா. எப்படிங்க அது போல அன்பு சொல்ல நமக்கு தேவனை பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன பிரமாணங்க? நியாய பிரமாணமா, அன்பு பிரமாணம். மற்றவங்க நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ நம்ம செய்யணும். இந்த புரிதல் ஒரு சகோதரர் இருக்காரு, அவர் நன்மையை செஞ்சா தீமை செஞ்சாலும் என்னோட கேட்டு என்னங்க, நன்மை மாத்திரமே. கிறிஸ்து நன்மை செய்கிறவரை சுற்றி தான் வசனுக்கு. அவர் எங்க போனா என்னங்க, நன்மை தான். அவர் போய் ஏதாவது பஞ்சகம் பேசினாரா? நம்ம கிறிஸ்துவின் சாயலாம் மாறன்னு வந்திருக்கோம், மனுஷ சாயல் கூட வர மாட்டேங்கிறோம். சராசரி மனுஷன் கூட ஏன் அப்படின்னா அன்புக்கு சொல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய பார்வை யாருக்கு இருக்கு இன்னைக்கு உலகத்துல வந்து? இன்னைக்கு வந்து பெரிய பெரிய அதிபதி மேலேயும் இருக்க ஒருத்தருமே இல்லை. ஃபுல் ஃபோக்கஸ் யார் மேல? சபை 1,44,000. உலகத்துக்கு என்ன நடந்தால் தேவன் கணக்கில் வராது. 1,44,000 வேணும், எழுதி யாராவது தூக்கிட்டா இருக்காரு. கரெக்ட். அதே சமயம் ப்ரோ சொன்ன மாதிரி அடுத்த பக்கத்து யாரு? சாத்தான் எங்க ஃபுல் ஃபோக்கஸ். அவரு கூட எப்படி இருக்கான்னு தெரியாது, அவர் நம்ம தான் பார்க்காத பராமரிக்காரு. ஆனா ஃபுல் ஃபோக்கஸ் யாரு? சாத்தானுக்கு நம்ம மேலதான். அல்டிமேட் அவனோட என்னன்னா இரண்டாம் பண்ற மாதிரி சூழ்நிலை உருவாக்குவான். தேவன் தடுக்க மாட்டாரு. நம்ம நினைக்கிறோம் தேவன் தடுக்கலாம், தடுக்க மாட்டாரு. சூழ்நிலை பூரா தேவன் அனுமதிப்பார். ஏன்னா நீ இந்த சூழ்நிலை எப்படி வர? இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தாரு. அன்னைக்கு முதல் புது சிருஷ்டி யாருங்க? இயேசு கிறிஸ்து. சூழ்நிலைகள் ஒரு சவால் சொல்லுவாரு, இந்த இடத்துல சொல்லக்கூடாது, பண்டிகைகள் மத்தியில் பரிசுத்தவான்னு சொல்லுவாரு. கேட்கறதுக்கே அசிங்கமா இருக்கு, உண்மைதானே? சுத்தி சேரு இவர் ஒரு நீதிமான். எப்படி இருக்கும்? இன்னும் கூட காலங்களில் பேசணும். அவருக்கு எல்லாமே தெரியுமா டிரான்ஸ்பரண்டா? ஏன்னா சொல்றல நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியுதுப்பா, இருக்கு இந்த நோக்கத்துக்காக பேசிருக்கேன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட பரிசுத்தவான் வந்து வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம இருக்கோம், என்ன நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இல்ல நீங்க என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம எப்படி பேசுறோமோ முகத்தை, மனுஷன் முகத்தை பாணிக்கிறா, தேவன் மாத்திரம் தான் இறுதி பார்க்கிறார். இறுதி பார்க்க தேவன்கிட்ட போய் 12 சீசர்கள் வந்து அபாத்திரா இருந்தாங்க. இன்னும் அன்னைக்கு பூர்ணப்படலை. தெரியுங்க, பரிசுத்தாவிக்கு தான் பரிசுத்தாவி நடத்தப்படுறாங்க. அது வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, சராசரி மனுஷனா தற்காலிக நீதிமன் பசங்க படிச்சிருப்போம். தற்காலிகமா ஆவியை ஜெனிக்கப்படுதல்ட்டு ரசூல் எழுதியிருக்காரு அவர்களை. அவங்களுக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அவங்க அற்புதம் அடையாளம் பண்ணாங்க, உபதேசித்தாங்க, எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட சுற்றி இருந்தாங்க. ஆனா நல்லா கேட்டுங்க, ஒரு புரிதலுக்கு பார்த்தா இயேசு கிறிஸ்து மாதிரி புரிதல் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியும். ஆனா அவர் மறக்கிறதுக்கு எவ்வளவு போராடி இருப்பது தெரியுமா? கூடயே நம்ம கூட இருக்கான், கையில கத்தி வச்சு நம்ம கொள்றதுக்குனே இருக்கான்னு வச்சுங்களேன். நமக்கு தெரியுது, குடி சுத்த முடியுமா, அன்பு சுத்த முடியுமா, ஒன்னா பதுக்க முடியுமா, பேச முடியுமா, எப்ப என்ன நடக்குன்னு. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, எல்லாம் தெரியும். ஆனா அவரோட கேரக்டர்ல இமி அளவு கூட கடைசியில யூதாஸ் காரியர் வரும்போது கூட வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தைங்க? ஸ்நேகிதனே, நம்மளால முடியுமா? நம்ம சொந்த சகோதரனே ஸ்நேகிதனே சொல்றதுக்கு வருத்தப்படுறோம், காயப்படுறோம். தேவன் உருவாக்குறாரு. எந்த சூழ்நிலையும் எப்போதுமே சாதகமற்ற சூழ்நிலையில் வளருவது மாத்திரமே புது சிருஷ்டி. நல்லா கேட்டுங்க, புது சிருஷ்டி எங்கே வளருங்க? நல்லா சந்தோஷமா சமாதானமா அப்படியே போயிட்டுனா அது புது சிருஷ்டி வளராதம்மா. சாதகமற்ற சூழ்நிலையில் வளருவதுதான் ஒரு ஒரு இதத்துங்களேன். அழகான நல்ல சுத்தமான தண்ணியில் கூட தாமரை வச்சு பாருங்க, வருமா? சேர்த்துக்குள்ளதான் வருது. அது மாதிரி நம்மளை கொண்டு அப்படியே வச்சிருக்காரு அன்பு சொல்லி. அப்ப பார்க்கும்பொழுது ராஜாவை முதல் ராஜாவை என்ன பண்ணாருங்க? புறக்கணிச்சாரு. அது கருவி யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது யாருங்க? திருச்சி. ஓகே, இன்னொரு வருஷம் வாசிக்கலாம் அன்பு சொல்லி. அப்போ முதல் ராஜா தேவனுக்கு பாத்திரமா இருக்க வேண்டிய ராஜா, நல்லா கேட்டுங்க, முதல் ராஜா தேவனுக்கு பாத்திரமா முதல் ராஜா பாத்திரமா இருக்க வேண்டியவர் என்ன ஆனாரு? அபாத்திரமாய் போனார். ஆனா கருவி அங்க பாத்திரமா மாறிச்சு பாருங்க. தேவன் சொன்ன வேலை யார் செஞ்சா? சாமுவேல் திருச்சி அழகா செஞ்சார் தன்ன வேலையை. தைரியம் போய் ஆமா அது கை வச்சு சரி.
அப்போ அன்புக்கு சொல்ல என்ன விஷயம் பார்க்குறோன்னா, முதல் ராஜா பாத்திரவானா இருக்கணும் ஆசைப்பட்டு வச்சாரு. சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு நீ தான் முதல் ராஜா ஆண்டுக்குன்னா, அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாம என்ன பண்ணாருங்க, எல்லா கருத்தையும் தலையிட்டு சவுலுக்கோட தான் வேலை, சரி தாவீதுக்கோட தான் வேலை, டியூட்டி என்ன டியூட்டி, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் தீர்ன்னு சொன்னா கத்தி எடுத்துட்டு படபடையா கூப்பிட்டு நீதிமான் ஆகிய தாவீது தோறதுக்கே வேலையை போச்சு. நான் பார்ப்போம், நல்லா கேட்டுங்க. அப்போ அதே போல நமக்கு நம்ம கொடுத்ததே எதுக்குன்னா, சகோதரர் அன்பில் ஐக்கியத்தையும் ஒருவர் பார்த்து ஒரு சுமந்து அப்படி கொண்டு போகணும். ஒருவர் குறை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இங்கதான் இருக்கும் அந்த குறையை. நீங்க நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம்? ஏன்னா ஒருவர் பார்த்து ஒரு சுமந்து நியாய பிரமாணம் அன்பின் பிரமாணம் சொல்லுது. அதே சமயம் அது பிரமாணத்தை ஏற்றுக்கிட்டால் உடம்படி கொஞ்சம் சொல்லும் கத்தாவே அப்படின்னு கேட்கிறேன். அப்போ இங்க சூழ்நிலைகள் வந்து பார்த்தா மோசமாக தான் இருக்கும். எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு எதிர்பார்த்து வந்துச்சுங்க, தோல்வி கொடுக்கும். ஒரு ஒரு சகோதர வீட்டுக்கு போறோம், ஒரு ஒரு தெரிஞ்ச வீட்டுக்கு போறோம், அவங்க நம்மகிட்ட நல்லா உபசரிப்பாங்கன்னு போன வச்சுங்களேன், அன்னைக்கு அந்த வீட்டில் சூழ்நிலை எப்படின்னு தெரியுமா? ஒரு வீட்டுக்கு போறோம், அவங்க வீட்டில் ஒரு மோசமாக நடந்திருக்கலாம், உடம்பு இல்லாமல் இருக்கலாம், கீழே விழுந்துருக்கலாம், எதோட இருக்கலாம், சூழ்நிலை மோசம். நம்ம அன்னைக்குன்னு பார்த்தா மனசு நினச்சிக்கலாம், அந்த சிஸ்டர் வருஷம் நாங்கள் இன்னைக்கு போனால் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு சந்தோஷம். அங்கே போனோடனே சூழ்நிலை பார்த்து தண்ணி கூட கிடைக்கல, மனசு எப்படி துடிக்கும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு ஒட்டி, நான் உதாரணம் சொல்கிறேன், புரிதல் சொல்கிறேன், நம்ம எதிர்பார்த்ததே நடக்கல அப்படின்னு. ஆனால் அன்பு சொல்ல அந்த சூழ்நிலை நீ எப்படி இருக்கேன்னு யார் பார்க்குறா இல்லைங்களா? அந்த சூழ்நிலை போய் நம்ம உதவி செஞ்சுச்சுங்க. சிஸ்டர்கிட்ட போய் சிஸ்டர் இது உடம்பு சொல்லியா ஏன் அப்படி கிடைச்சுங்களா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ நம்ம மாற்ற வேண்டியதாரு நம்ம மனநிலையை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, நம்ம வந்து கருவிகள்ல பாத்திரம், இந்த பாத்திரத்துல எவ்வளவு இயேசு கிறிஸ்து கொடுத்த தன்மை விட எனக்கு பின்னே இயேசு சொல்றாரு, இன்னும் நம்மளை வந்து அதிகமா சுமக்கணும். ஏன்னா பவுல சொல்றாரு, கொஞ்சத்தை தான் அவர் நிறைவேற்றினாரு. அவர் பட்ட பாடல் வந்து கிறிஸ்துவின் பாடல்களே இந்த சரியத்துல கொஞ்சத்தை அனுபவிக்கிறேங்கிறாரு. அதே தான் அதில் நமக்கு பெருசா தரப்போற இல்லை, இன்னும் ரத்தம் சிந்தனமா, இன்னும் ரத்தம் சிந்தல. ஆனா நம்ம தகுதிப்படுத்துறாரு, ஒவ்வொரு சொல்லையும் தகுதிப்படுத்த பார்க்குறோம் அன்பு சொல்லி. அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்க கனமான பாத்திரமா உருவாக்க நினைச்சாரு சவுல், வீணா போனாரு. அப்போ எப்படி போனார் பாருங்களேன், வசனம் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. 1 சாமுவேல் 31 வசனம் 4-5 வாசிங்க. 1 சாமுவேல் 38 முதல். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதில் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனுடைய கூட செத்து போனான். இது என்னன்னா, முதல் ராஜா அன்னைக்கு முதல் யாருங்க, ஆதாம் பார்க்கும்பொழுது முதல் மனுஷன் சீர்கிட்டு போன பாவத்துள்ள போது, அதே மாதிரி முதல் ராஜா என்ன பண்ணாருங்க, பட்டயத்தை நட்டு அவரே சூசைட் பண்ணிட்டாரு இல்லைங்களா? ஆயுததாரி சொல்றாரு, நீ கூட என்ன கொண்டு போடணும், அவர் நடுகிறாரு. சூழ்நிலை பாருங்க, அவனும் யாரு ஆயுததாரி மேல வளர்ந்த நாள் விழுந்தாரு, அவர் இறந்து போடாரு. ஆயுததாரி என்ன பண்றாரு, அவரும் விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. அப்போ நடந்து போட்டுன்னா நமக்கு கூட பார்க்குற அந்த சோறு, நம்ம வந்து ஒரு பட்டயத்தை வச்சிருக்கோம். என்ன பட்டயங்க? சத்தியம். இந்த பட்டயத்துல நம்ம எப்படி கேனல் பண்றோம்னா, யுத்தம் மட்டும் தான் வந்திருக்கோம். கடைசியில் யுத்தம் நினைச்சுன்னா அவர் தவறும் பட்சத்தில் தேவன நியாயத்திற்கு எங்கே வருதுங்க, நேரா முதல் ராஜாக்கே வருது. நம்மளையே எப்படி கூப்பிட்டுருக்காரு, ஆசாரியர்களும் ராஜாக்களும் கூப்பிட்டுருக்காரு. அந்த பட்டயத்தில் கடைசியில் அவரே மாண்டு போடாரு. அப்போ பட்டயத்தில் இருக்கிறவன் பட்டயத்தால் மடிந்து போகிறான் பாருங்க. அப்போ நம்ம என்ன சத்தியம் தான் எடுத்துருக்கோம். இந்த சத்தியம் இருவரும் கருக்குள்ள பட்டயம், அதை நான் சரியா ஹேண்டில் பண்ண வச்சுக்க என்ன பண்ணும், நமக்கே கூட திரும்ப வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம் அன்பு சொல்லி. அப்போ மிகுந்த கவனம் என்னன்னா, நம்ம அடிக்கடி நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது கருவியா பாத்திரமான்னு பார்க்குறோம். அடுத்த பாத்திரம் யாருன்னு பார்க்கும்பொழுது யாருங்க, தாவீது ராஜா, இதயத்துக்கு ஏற்ற மனுஷன். ஓகே, இதை அபிஷேகம் பண்ணவர் யாரு? அதே சாமுவேல் தான். சவுல அபிஷேகம் பண்ணது சாமுவேல் தான், இவர் அபிஷேகம் பண்ணது சாமுவேல் தான். கரியோரே கருவி பாருங்க எப்படி கரியோரே கருவி. பாத்திரம் தான் என்ன வித்தியாசம்? முதல்ல அபாத்திரமா போயிடுச்சு, தேவன் சொல்றாரு தள்ளிட்டாரு. அடுத்த பாத்திரம் யாருங்க? தாவீது. சரி, என்ன கொண்டு வந்து வைக்கலாம். தாவீது இடத்துல 6 மணி இருந்தாரு, என்ன வீட்டு இருந்தாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. தெரியும் இல்லையா? இவர் கழுத மேய்ச்சிட்டு இருந்தாரு, அவரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி செய்யறன்னா, தேவன் திட்டத்தில் பாருங்க, எந்த கனமான பாத்திரத்தை உருவாக்க முன்னாடி கனவீனமா இருக்காங்க, அப்பம் நீசரும் குப்பையுமா இருக்க நம்மளை தான் கொண்டு இருக்காரு. இன்னைக்கு உலகத்தில் யாருக்கா தெரியுமா இப்படி ஒரு அழைப்பு இருக்குன்னு தெரியுமா? அதே போல அன்னைக்கு அத்தனை பெரிய உலக ஜனங்க ஜனங்களை கழுதை மேய்ச்சிட்டு கொண்டு வந்து ராஜாவை வச்சாரு. அதே மாதிரி ஆடு மேய்ச்சிட்டு கொண்டு வந்து ராஜா வைக்கிறார். வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் வசனம் 16
அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தது. சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அப்படி சொல்லி பாருங்களேன், அதே சாமுவேல் தான் அபிஷேகம் பண்றாரு, தைல குப்பி எடுத்து அபிஷேகம் பண்றாரு. அது முதற்கொண்டு, அந்த வசனம் முக்கியமான கருத்து, அது முதல் கொண்டு அன்னையில் இருந்து தேவனுடைய ஆவி யாருக்கு இருக்குது? தாவீதுக்கு வந்துச்சு. அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. சவுலுக்கு போச்சு. சவுலுக்கு கெட்ட ஆவி தெரியும் இல்லையா? சவுலுக்கு இன்னைக்கு ஈட்டியை தூக்கிட்டு தாவீதுக்கு பின்னாடி சொன்னாரோ அன்னைக்கு அந்த ஆவி என்ன வச்சுக்க நம்ம படிப்போம், ஆவி எடுபட்டு போச்சு, அஸ்தாவி வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி தாவீதுக்கு அந்த ஆவி எப்படி கொடுக்காரு? நீ ஆட்சியாளு. அவருக்கு 12 சமஸ்த கோத்திரம். நல்லா கேட்டுங்க, தாவீதுக்கு வந்து சமஸ்த கோத்திரம் 12 கோத்திரத்தை ஆடுறாரு. அன்று சொல்லி அது முதற்கொண்டு அப்படிங்கன்னா அதுக்கு பின்னாடி நடக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய பார்வை இருக்குது. நல்லா கேட்க அதான். அதுக்கு முன்னாடி ஆடு மேய்ச்சிட்டு போய் எவ்வளவு பண்ணிருப்பாரு, அது தேவன் கணக்கில் வைக்கல. என்னைக்கு பாத்திரமா கொண்டு உள்ள வைக்கிறாரோ அது முதற்கொண்டு நமக்கு என்னன்னு பார்க்கும்பொழுது, நம்ம உலகத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு அநியாயம் செஞ்சிருப்போம், அக்கிரமம் செஞ்சிருப்போம், பாவம் செஞ்சிருப்போம். ஏன்னா நமக்கு பிரமாணமே கொடுக்கப்படல இல்லைங்களா? ஒன்று சொல்லுவாங்க, ஏதாவது அடிச்சுனா ஏங்க இப்படி அடிச்சுனா சும்மா வரீங்க. உலகத்தில் இந்த சத்தியத்துக்கு வரக்கு முன்னாடி ரோட்டில் வந்து நம்மளை ஒருத்தர் அடிச்சு போட்டான், திட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நேரம் ஸ்கூல் டீச்சராக இருந்தால் நேரம் அப்பா அம்மா நேரம் ஸ்கூல் போய் பையனை எப்படி அடிக்கலாம் நீ இல்லையா? ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, அடி வாங்குறது தான் கூப்பிட்டுருக்காரு. எதுக்குங்க? சகோதர மத்தியில் சில அவமானங்கள், திட்டுக்கள் இல்லைங்களா? அப்போ ஏன்னா உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு விதமான நம்ம பண்ண தவறு தேவன் கணக்கிலே வைக்கல. இன்னைக்கு நம்ம ராஜாவா அழைச்சி கொண்டு வைக்கும் பொழுது நம்ம சகோதர மத்தியில தான் பாருங்க, சகோதர மத்தியில அபிஷேகம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு நம்ம சகோதர மத்தியில தான் நம்ம அபிஷேகம் வச்சிருக்காரு. இது முதற்கொண்டு நம்ம என்ன பண்றாரு? தேவன் ஆவியில் நடத்தப்படுறாருன்னு பார்க்கிறோம். அன்று சொல்லி இதை பார்க்கும் பொழுது தாவீது கரெக்டாக போனாரு. அவர் 2 குற்றம் பெரிய குற்றம் பண்ணார். தேவனை பார்வை நிறைய பண்ணிருக்கலாம், அதெல்லாம் கணக்கு பைபிளில் பெரிய ரெக்கார்டில் 2 குற்றம் பெரிய குற்றம் பண்ணியிருக்காரு. அதில் என்ன குற்றம் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். தாவீது 2 குற்றம் பண்ணார். ஒரு குற்றம் சொல்லுங்க, இன்னொரு குற்றம் சொல்லுங்க. இது டைரக்டா பனிஷ்மெண்ட் வாங்கினாரு. ஒன்று, இன்னொன்று சரியான பேர் லக்கம் பார்க்கறது. 2வது உரியாவின் மனைவியை அபகரித்துக் கொள்வது. அந்த சொல்லு ஒன்று வந்து லக்கம் பார்த்தது தான் ரைட்டு. 2வது உரியாவின் மனைவி இருக்குது. அப்போ லக்கம் பார்க்கறது அவ்வளவு தவறா அப்படி பார்க்கும்பொழுது அந்த சொல்லி வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000 அதிபதிகளையும் 100 அதிபதிகளையும் வைத்து. ஓகே, அந்த சொல்லு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் லக்கம் பார்ப்பாங்க. சென்சஸ் இயேசு கிறிஸ்து காலத்தில் பார்த்துருக்கோம், முன்னாடியே வந்திருக்கு. எதுக்கு பார்த்துக்காருன்னா படிச்சு பாருங்களேன், அவங்க 1000 பேருக்கு இன்னைக்கு அப்படி தானே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இத்தனை பேருக்கு இத்தனை சிட்டிக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இத்தனை சிட்டிக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அந்த மாதிரி அன்னைக்கு லக்கம் பார்த்து அதிபர் உருவாக்குவாங்க. ஏன்னா எல்லாமே டைரக்டர் ராஜா டீல் பண்ண முடியாது. அப்போ லக்கம் பார்த்து வச்சிருக்காரு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24:9 வாசிங்க. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். 2 பேர் லக்கம் பார்க்கறது தான். 2க்கு என்ன வித்தியாசம்? 2 லக்கம் பார்க்கறது. வசனம் மேடி போட்டுமா? 18:1க்கும் 24:9க்கு என்ன? 2 லக்கம் பார்க்கறது தான். பாத்தீங்களா என்ன வித்தியாசம்? அது வந்து டைரக்டா பார்க்குற ராஜா, தாவீது ராஜா டைரக்டா பார்க்கறது. அவர் வந்து யோவாப் வந்து ராஜா சொல்லி பார்க்கறது. அப்படி ஒன்று இருக்கு வித்தியாசம். ஓகே, யோவாப் ஜனங்களை பார்த்து ராஜாவுக்கு கொடுத்தான்னு சொல்றது. இல்ல இன்னும் வேற ஏதாவது? ராஜாவுக்கு கொடுத்தான். இல்ல சிம்பிளா நானும் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா பாருங்க வசனம் என்ன வித்தியாசம் பார்க்கும்போது, அன்னைக்கு ஜனங்களுக்கு அதிபதி வச்சாரு. நல்லா கேட்டுங்க, ஜனபதிக்கு ரூலிங்காக அந்த அந்த ஏரியாவுக்கு ஒரு பார்த்துங்க, இவங்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். டேக்ஸ் ஆகட்டும், எவ்வளோ பிரச்சனைகள் நல்லது கெட்டது சொல்லணும். அன்னைக்கு ஜனங்களை லக்கம் பார்த்தது வந்து ஜனங்களோட ஆரோக்கியத்துக்காக. 2வது வசனம் பார்க்கும்பொழுது ஸ்ட்ரென்த்துக்காக. போர் தளபதிகள், சேவர்கள், போர் சேவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு லக்கம் பார்த்துருக்காரு. என்ன காரணம்னா அது தேவனுக்கு எதிரானது. எப்படி இருக்குன்னா, சொந்த பலத்தை நம்பி என்கிட்ட எவ்வளவு பலம் இருக்கு தேவனை சொல்லவே இல்லை. நம்ம எதுவும் கிதியோன் சப்ஜெக்ட் வச்சிருப்போம். 30,000 பேர்ட்டு கூப்பிட்டு வந்து எத்தனை கஷ்டம் 300 பேர்த்த கூட்டிட்டு போய் பார்ப்பாரு இல்லைங்களா?
நல்லா பாருங்க. அப்போ தேவன் வந்து லக்கம் பார்க்கற ஏன் இவ்வளவு கண்டிக்கிறாருன்னா, நீ உன்னை நம்பாத, என்ன நம்பு. உன் படபடத்தை இப்ப நமக்கு அப்படித்தான். நம்ம அது நடக்கு, நம்ம சொத்து சேர்த்து இருக்கோம், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. தேவன் நடத்துல நம்பிக்கை வந்து வச்சுங்க ஈஸியா போகும். நம்ம அது இருக்கு இது இருக்குன்னு நினைச்சு பார்த்தோம்னா நம்மகிட்ட ஒண்ணுமே தான் போயிடும். ஏன் அப்படின்னா தேவன் தன்னை ராஜாக்கு அன்னைக்கு ராஜா தான் கூப்பிட்டாரு, தாவீது ராஜா. இன்னைக்கு நம்ம ராஜாவா போறோம். நம்மகிட்ட அது இருக்கு போதா, இது இருக்கு போதா, என் தாளம் இருக்கு, திறமை இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை. அப்பமா அவனை கொண்டு வந்து பயன்படுத்துவார். யார் ஒருவன் தன்னை தான் வெறுக்கிறானோ, அதுக்காக வெறுத்து என்ன அர்த்தம், எனக்கு நான் இதுக்கும் தகுதியிட்டவன் நினைக்கிறாங்களோ, தாழ்மை உள்ள தேவனை பயன்படுத்துவார். தாவீது நிறைய சம்பாதிச்சாரு, படத்தளவில் சம்பாதிச்சாரு, எவ்வளவு போர்ச்ச. அதுக்கு முன்னாடி பாருங்களேன், இதுல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2 சாமுவேல் 24:3 வாசிங்க. 2 சாமுவேல் 24:3. அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். யோவாப்புங்க வசனா, யோவாபு மேல் பரிசுத்தாவி இறங்கினா இருக்குது. யார் மேல இறங்கிச்சுங்க? தாவீதுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கு. பச்சை இல்லையா? தாவீது அதர் முதற்கொண்டு ஆவி அவர் மேல இறங்கிச்சுங்க. அப்ப தாவீது ராஜா, பரிசுத்தாவி யார் கொடுக்கப்பட்டிருக்கு? தாவீதுக்கு. ஆனா இங்க பாருங்க, யோவா சொல்றாரு, அழகா சொல்ல பாருங்க, என் ஆண்டவன் ஆகிய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனே கர்த்தர் இப்பத்த காட்ட 100 மடம் தர போறாரு. நீ போய் கவுண்ட் பண்றியே, நியாயமா? யாருக்கு உணர்வு பாருங்க. அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்படாது ராஜா, ஒரு போர் சேவன், படை தளபதி மோவாப். தாவீதுக்கு உறவின் முறைதான் ஆகுது. படை தளபதி சொல்றாரு, உன்னை இப்ப இருக்கிற 100 மடம் தர போறாரு, நீ லக்கம் மட்டும் என்ன பண்ணாத, பாத்துறாதேன்ட்டு. ஆனா என்ன பண்ணுவார் தாவீது? இந்த காலம் அந்த காலம் விட்டுருவார். அடுத்த வசனம் வாசிங்க. அது இருக்காது, வாசிங்க. இருக்கு சொல்றேன். 24. ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. ஓகே, அப்ப என்ன அர்த்தம்னா, யோவா சொல்றாரு வேண்டாம் சொன்னோன்னே இங்க ராஜான்னு ஆர்டர் கொடுத்தாரு இல்லையா, அதுதான் பலத்ததுன்னு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அந்த சொல்லு, தாவீது என்ற பாத்திரத்தை செதுக்கிறதுக்கு யார் வச்சிருக்காரு? யோவா கூட பயன்படுத்துறாரு. நம்மளை கூட செதுக்கிறதுக்கு யாரை வேணாலும் பயன்படுத்துவாரு. ஏன் அப்படின்னா பாத்திரம் உருவாகத்தான், வீணா போறதுக்கோ குத்துப்படுறதுக்கோ இல்லை. அன்பு சோறு கருவியின் பேச்சு அப்பவா நினைச்சாரு. ஆனா அதுக்கு பின்னாடி மனசு துடிச்சதுக்கு வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24:10 வாசிங்க. இதுல இருக்க 2 சாமுவேல் 24:10. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. ஓகே, யார் ராஜா? ஏற்கனவே சொன்னாரு, கணக்கு கவுண்டிங் மட்டும் போட்டாதீங்க. தாவீது ராஜா உங்களை பார்த்து 100 மடம் தர வல்லவரா இருக்க தேவன் அப்படி சொன்னா, இந்த கால் வாங்கி அந்த கால் விட்டுட்டு மறுபடியும் கவுண்டிங் போட்டு எல்லாம் முடிச்சிட்டாரு. கவுண்டிங் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எடுக்க முடியுமா? சென்சஸ் ஒரே நாள் எடுக்க வாய்ப்பே இல்லை. அத்தனை ஜனங்களை சிஸ்டர் ஜனங்கள் கவுண்டிங், ஆண்கள் பெண்கள் யாரு, படத்தளபதி யாரு, கவுண்டிங் எடுத்து கொடுக்குறப்ப பல மாதங்களா இருக்கும். அதான் வசனம் வாசிக்குது, துடிக்கிறாரு, சரி செஞ்சுட்டுமே. என்னைக்குமே நமக்கு கூட ஒரு சில நேரத்தில் சத்தியம் மூலமா ஒரு சில தவறுகள் சுட்டிக்காட்டப்படும். அதைய இவர் சொன்னாரா, தாவீது என்ன பண்ண, இவர் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாரு இல்லைன்னு அவர் போட்சேவர், சம்பளம் வாங்குற கூலிக்காரர். அப்பமா நினைச்சாரு, இன்னைக்கு என்னாச்சு விளைவு பாருங்களேன். அது வசனம் என்னன்னா, காத்து தான் தீர்க்க சென்ற எந்த இடத்துல காத்து வருவாரு. தண்டனை பாருங்க, 7 வருஷம் பஞ்சம், 2 மாசம் 3 மாசம் சத்துருக்கு முன்ன ஓடுறது, 3 நாட்கள் கொள்ளை நோய். இன்னொன்று வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24:13 வாசிங்க. 2 சாமுவேல் 23:13. அப்படியே காத்து தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். இப்படி அழகா சொல்றாருன்னா, என்னை ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. யார் அனுப்பிச்சிருப்பா? காத்து தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, என்னை அனுப்பிடுக்க மறுவத்து சொல்லணும். என்னப்பா சொல்ற? 3 சாய்ஸ், 7 வருஷம் பஞ்சம், 3 மாசம் சத்துருக்கு துரத்துவாங்க ஓடு, 3 நாள் பஞ்சம். என்னை அனுப்பிச்சு சொல்ல சொன்னாருப்பா. சொல்லிட்டேன், நீ என்ன ஆன்சர் மட்டும் சொல்லு. இப்ப நம்ம சொல்லுங்க, தைரியம் பாருங்க, கருவிக்கு என்ன தைரியம் பாருங்க. கூலிக்குருவி போனார் ராஜா.
அடுத்த வசனம் வாசிக்கலாம். 24:14 வாசிங்க. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போதும் நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இடுக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாந்திருப்பேனாக என்றான். எப்படி பாருங்களேன், அடிவான பிறகு தெரியுது, தண்டனைக்கு ஆப்ஷன் கேட்கிறாரு. அங்க வாங்குறது இங்க வாங்குறது, தேவன் கையில் விழுந்தது நலமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவருக்கு தேவனுக்கு பத்தி தெரியுமே தெரியாதா? ஒவ்வொரு ராஜாவும் விசேஷ காலங்களில் ஆசாரிய கூட்டத்தில் பிரவேசிக்கும் பொழுது அந்த சமயத்தில் பாளையமெல்லாம் வரும்போது தேவனோட பிரமாணங்கள் வாசித்து அவ்வளோ போவாங்க. தேவனுடைய பிரமாணங்கள் பார்த்துருப்போம் இல்லையா? எப்பவுமே பிரமாணம் வாசிப்பாங்க. எப்படி இன்னைக்கு ஸ்கூல் திறந்தோன்னே காலையில் என்ன பண்ணுங்க, தமிழ் தாய் வாழ்த்து நம்மளுங்கண்ணே இதெல்லாம் படிப்பாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து பார்க்க பழைய ஏற்பாடு காலத்தில் வாசிப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாள் தேவனை வழிநடத்தி வர்றார் ராஜாக்களை. அப்போ அந்த பிரமாணம் வாசிப்பாங்க. அந்த பிரமாணம் தெரியுமா தெரியாதா தாவீதுக்கு? வசனம் வாசிக்கலாம். இப்போ ஓகே, இதுல வசனம் இன்னும் பாருங்களேன். அப்போ அந்த பிரமாணம் பார்க்கும்போது தாவீது நல்லா தெரியும். ஏன்னா சங்கீதம் எழுதுறது யாருங்க? மேக்சிமம் தாவீது தான். அப்போ தாவீதுக்கு தேவன் என்னென்ன கொடுத்தாரு பார்க்கும்பொழுது, பச்சைபா ரெண்டாவது கேரக்டர் எங்க அடி வாங்குறாருன்னா, எங்க கடன் வாங்குறாருன்னா அந்த பச்சைபால் விஷயத்துல. ரெண்டாவது காரியம் வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து ஒரு நாள் சாயங்காலம் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து. இதுல என்ன புரியுது? நம்ம படுக்கையிலிருந்து எப்ப எந்திரிப்போம்? காலையில. இவர் எப்ப எந்திரிக்காரு? ஏன்னா அதுக்கு முந்திரி வசனம் வாசிங்களா, 11:1 வாசிங்க. 2 சாமுவேல் 11:1 வாசிங்க. அதே இதுல 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனுடைய கூட தன் சேவகரையும் இஸ்ரேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். அப்ப 4th டைம் வார் டிக்ளேர் பண்ணிச்சு. அம்மோன் புத்திரரை அழிக்கணும் இல்லைங்களா? அழிக்கணும். மோவாவும் ரெடி ஆகி போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? யுத்த காலத்துக்கு போயிட்டாரு. இவர் என்ன பண்ணிருப்பாரு? முன்னையா இருந்தா ஒன்னா முன்னாடி. எப்பவுமே அந்த காலத்து ராஜாக்கள்ல வந்து போர் என்ன பண்ணுவாங்க? முன்னாடி நடத்திட்டு போவாங்க இல்லைங்களா? இன்னைக்குதான் வந்து பிரச்சனை. மினிஸ்டர் வீட்டில் பார்த்துக்குவாரு, சகுசா டிவி பார்த்துட்டு அங்க யுத்தம் நடக்கும். பார்த்துருப்போம்ல, இங்க அமெரிக்காவில் ட்ரம்பா போய் யுத்தம் பண்றாரு, கம்ப்யூட்டர் மாதிரி வந்துக்குவாரு யார் எங்க தட்டுறாங்கன்ட்டு. அன்னைக்கெல்லாம் ராஜாக்கள் போகும்போது முதல்ல ராஜா தான் போகணும், பின்னாடி தான் வருவாங்க. ராஜாக்கே பயம் இருந்தா ராஜாவே கிடையாதுங்க, புரியுதுங்களா? ராஜாக்கு பயம் இருந்தா ராஜாவே வைக்க முடியாதுங்க. அப்படித்தான் அன்னைக்கெல்லாம் ஆட்சி நடந்தது. அப்போ சாயங்காலம் வரை தூங்கி இருக்காரு. நல்லா கேட்டுங்க, அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அம்மோன் பத்தி அடிக்க போயிருக்காங்க, மோவா முடிஞ்சாச்சு. ஒன்னா இவர் வந்து பாட்டு எழுதுவாரு, நல்லா தேவனை புகழ்ந்து எழுதுவாரு, இல்லைன்னா பிரமாணம் முடிச்சுப்பாரு, இல்ல தேவாலயத்துல வந்து யுத்தம் போயிட்டு இருக்குது, தேவனே எனக்கு வெற்றி கொடுங்கன்னு. சாயங்காலம் வரை தூங்கிட்டு இருக்காரு. அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை இல்லைங்களா? அப்புறம் அடுத்தது அரண்மனை உப்பரிகள் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஓகே என்ன பண்ணிருக்காரு? மொட்டை மாடியில சுத்திருக்காங்க. யார் மொட்டை மாடி சுத்துவாங்க? பொழுது போகாதவங்க, வேலை இல்லாதவங்க. இவர் ராஜாக்கு எப்போது வேலை இருக்கும்? அனுப்புன ராணுவ இதை நடந்துட்டு இருக்குது, மொட்டை மாடி சுத்திட்டு இருக்காரு. அடுத்தது ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகள் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா இருந்தாள். பாத்தீங்கன்னா தாவீதுக்கு தேவன் என்ன கொடுக்காம இருந்தார், கொடுத்தாருங்கிறது கூட என்ன கொடுக்காம இருந்தார். அதேதான் ராஜாவும் அழைக்கப்பட்ட நமக்கு தேவன் என்ன கொடுக்காம இருக்கார்? ஒரு கூட கிடையாது. நல்லா கேட்டுங்க, ஆடு மேய்ச்சிட்டு கொடுத்ததுக்கு ஆட்டு மந்தைக்கு ஓனர், சமஸ் இஸ்ரவேலுக்கு ராஜா. மனைவி இல்லாம இருந்தாரு, மீகால் மறுமனை நிறைய இருக்கு. அன்னைக்கெல்லாம் ராஜாக்கள் நிறைய பின்னாடி படிச்சுவாங்க. அநேக மனைவிகள் இருந்தான்னு போட்டுக்கணும் தாவீதுக்கு, கவுண்டிங்கே இல்லை. ஏன்னா அந்த புறம்னு ஒன்று இருக்கும். அந்த காலத்தில் அந்த சட்டமே இல்லை, தேவன் சொல்ல. ஆனா அளவற்ற பரிசுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாம் கொடுத்த பிரமாணங்களை கற்றுக்கொண்டாரு. பிரமாணம் அப்படிங்கும் பொழுது
அன்னைக்கெல்லாம் வந்து ராஜாக்கள் கடைபிடிச்சாதான் ராஜா. வசனம் வாசிக்கலாம்ல, யாத்திராகம் 20:17 வாசிங்க. யாத்திராகம் 20:17 பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இது தாவீது முந்தின காலத்தில் எழுதிருந்தா பின்னாடி எழுதிருந்தா? தேவன் முன்னே எழுதி கொடுத்த பிரமாணம். தாவீது தெரியுமே தெரியாதுங்களா? எல்லாம் தெரியும். என்னோட மனைவி இச்சை எழுதாக, ஆடு மாடு ஒன்றை இச்சை இப்ப பிறக்கு உள்ளான யாவற்றையும் இச்சை எழுதிப்பாங்க. மனைவி கொடுக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? மனைவிகள் கொடுக்கப்பட்டிருக்குது, மனைவின்னு சொல்ற மனைவிகள் கொடுக்கப்பட்டிருக்குது, சௌந்தரியம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, கொடுக்கப்படாத எதுவும் இல்லை, அளவற்ற பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னொன்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கணும். சங்கீதம் 48 வாசிங்க. சங்கீதம் 48. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இது பாடுனது யாருங்க? தாவீதா. சொல்லு செயல் எவ்வளவு ஒரு டிராஜடிங்களா? இப்ப நம்ம வாக்கு கொடுத்துட்டோம். நம்ம அப்படித்தான் வாக்கு என்ன கொடுத்துருக்கோம்? தேவனே உமக்கு பிரியமான செய்ய ஒரு இயேசு சொன்ன அதே தான். அப்ப இங்க பிரியமானதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரியமற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூஸ் பண்ண வேண்டிய யார் பொறுப்பு? நம்ம பொறுப்பு. குப்பையும் கூடமா ஜபம் பண்றோம். நிறைய பேர் பண்ண நாங்கள் குப்பையும் கூடமா இருந்தோம், துடைத்தெறியப்பட்ட கந்தையுமா இருந்தோம் இல்லைங்களா? கூட்டி சேர்த்துக்கீங்க தெய்வீக குடும்பத்துல. உண்மைதானே? இந்த வதைக்கையிட்டு ஜபம் பண்ற ஒவ்வொருவருமே அது பிரமாணம் இல்லைங்களா? சொல்றமல்ல, குப்பையா எந்த கூட நீங்க வச்சிருக்கீங்க, சபை உறுப்பினராக ஆவதற்கே ஒரு தகுதி வேண்டீங்களா? எத்தனை பிஷப் இருக்காங்க இங்க, இந்த எஸ்பெஷலி இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பிஷப், எத்தனை ரெவரண்ட் சுத்தி முடி சர்ச்சு ஒரு 10-25 பேர் தான் இருக்கும். எங்களுக்கு தெரியும் அன்பின் பிரமாணம் எந்த பிரமாணம் அவங்க தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்படி கொண்டு வந்து ராஜா ஆகிற ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம உலக காரியங்கள் மேலேயும் சபை ஜனங்கள் மேலேயும் சத்தியத்தை மேலேயும் கசப்பு தன்மை காமிச்சா அந்த வசனம் சொல்லுது, உமக்கு பிரியமான செய்வருமே நம்மளும் சொல்லிட்டோம் இல்லைங்களா? உடம்படிக்கு என்ன பண்ணோம்? என் உடல் பொருள் ஆவி யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு. இப்ப ரெண்டுக்கு நம்ம இருக்கோம். ரெண்டுக்கு இருந்துட்டு தேவனையே பார்த்து நம்ம குறை சொல்ற மாதிரி. ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறோம், என்ன வீடு அதான் கொடுத்துருக்காரு, அந்த வீட்டுக்கு பண்ண முடியாது. ஏங்க இது அங்க மாத்துங்க ஓனர் சொன்னதுக்கு நீ வீட்டை மாத்துமா? உண்மை தானே? அதே போல நமக்கு கொடுக்கப்பட்டது இடம் சிறுசா இருக்கலாம், மனசு பெருசு இல்லைங்களா? அங்க இருக்கிற ஆவி வேற, இங்க இருக்கிற ஆவி வேற. அங்க உலக ஆவி, மேட்டிமின் ஆவி, பதவி ஆவி, இங்க சிறுமைப்பட்ட ஒரு ஆவி. தேவன் எப்படி இருக்க பாருங்க. இங்க ஒருமனப்பட்ட ஆவி கொடுத்து ஒரே நோக்கு கிறிஸ்துவாரி மாறணும். அவங்க சாயல் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். கிறிஸ்துவ ஜெராக்ஸ் தேவன் தான் இமேஜ்னா, ஜெராக்ஸ் யாரு? ஆண்டவர் அப்படியே இருக்காரு. அதுக்கு அடுத்து யாரு ஜெராக்ஸ் நிக்கணும்? ரீபிரிண்ட் போட்ட 3 ஒன்னா இருக்கும். போய் சேர போற இடம் பிடிங்க. எங்கீங்க? தேவ சாயல். ஃபர்ஸ்ட் மனுஷ சாயல் இருந்தோம், கிறிஸ்துவ சாயலுக்கு மாறணும், தேவ சாயல் போறோம், சொல்றோம், பாடுறோம். இருக்குமா? ஒரு கேள்விக்குறிதான். ஆனா பயிற்சி கொடுத்து கொண்டே இருக்காரு. இன்னைக்கே நம்மளை கொண்டு வந்து உட்கார வைக்காருன்னா சொன்னா கேட்டுக்குவாங்க. சத்தியம் சொன்னா சத்தியம் இருவரும் கருக்கொள்ளப்பட்டது, எந்த ஊனையும் ஆத்மா உருவத்தக்கது. அப்போ அனுபவத்தை கத்துக்கிறோம், அநேக சூழ்நிலை சத்தியத்தின் மூலியமாவும் சகோதரர் மூலம் கத்துக்கிறோம் பார்க்கிறோம். அப்போ இங்க யார் கருவின்னு பார்க்கும்பொழுது இங்க வந்து சொல்ற பாருங்க, அருமையான விஷயம். தேவன் வந்து அந்த உரியாவின் மனைவிக்கு மேல இருந்து பார்க்கறாரு. அந்த நேரத்தில் நைட் டைம் இருக்கலாம், சாயந்தரம் போட்டு சாயந்தரம் இருக்கும். தேவன் ப்ரே பண்ணாரா? நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? சாயந்தரம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறோம்? ப்ரே பண்ணிட்டு கடவுள் நாள் முழுவதும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷம் வச்சிங்க, நான் தவறு செய்தால் மன்னிச்சிங்க அப்படின்னு. இவர் அதுக்கு மேலே தவற பண்ணுறாரு. புரியுதுங்களா? அதுக்கு மேலே தவறு பண்ண ஆரம்பிக்காரு. எவ்வளவு கொடுமை வருங்க. ஆனா பாட்டு என் பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது, சொல்லுங்க கர்த்தாவே நான் என்ன செய்ய விரும்புன்னு கேட்கிறாரு. அப்ப அனுப்புறாரு பாருங்க கருவிய. படிங்க 2 சாமுவேல் 12:1 வாசிங்க. 1 கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். இந்த கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் சிம்பிளா சொல்லி விட்டு வாசிங்க சார். அப்படி தொடர்ந்து வாசிங்க, நான் போடுறேன். வாசிங்க.
ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். ஓகே, அங்கு சொல்ல இதை பாருங்களேன். சிம்பிளா சொல்லப்போனா ஒரு ஐஸ்வர்யவான், தரித்திரன். ஐஸ்வர்யன் யாரு? தாவீது. தரித்திரன் யாரு? ஊரியா. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லிடலாம். இவருக்கு வெகு திரளா இருந்தது. என்ன இருந்தது? எல்லாமே இருந்தது. சொன்ன மாட்டியா? எல்லாமே இருந்தது. பரிசுத்தாவி வரைக்கும் இருந்தது. உரியாவுக்கு இருந்ததா? இல்லை. ஆனா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இவரை பொறுத்த வரைக்கும் உரியாவின் மனைவி பத்ஷேபா. அப்போ அவர் எப்படி இருந்தா, உரியாவின் மனைவி வந்து தாவீது ராஜா எப்படி மோசமான ராஜாவோ, ஆனா இவரோட கேரக்டர் பார்க்கும்போது வீட்டில் எப்படி இருந்திருப்பாரு? உரியாவின் மனைவிட்ட அன்பா தான் இருந்திருப்பாரு. ஏன்னா தேசப்பற்று. போர் நடக்குது, தாவீது சொல்றாரு இங்க வந்து படுத்துக்க வேண்டாப்பா, நீ வீட்டுக்கு போங்கிறாருன்னு சொல்லி, ஐயோ யுத்த காலமா இருக்குது, நான் வந்து வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா? எப்படா எக்ஸிஸ்ட் ஆக முடியும், இல்லைன்னா எப்படா கன்வென்ஸ் ஆக முடியும், வீட்டுக்கு போகலாம் பிள்ளைகளை பார்க்கலான்னு இருக்கோம். ஆனா பாருங்க, உரியா தாவீது காட்டு நீதிமான். அந்த இடத்துல அன்னைக்கு அந்த கேட்ல யாரும் நிக்கிறாங்க முன்னாடி? உரியா நிக்கிறார் இல்லைங்களா? ரெண்டாவது பார்க்கும்பொழுது சின்ன ஆட்டுக்குட்டி மகளை போல இருந்தது அப்படின்னு பாசமா வச்சிருக்காரு மனைவிய. அடுத்த வசனம் 4ஆம் வசனம் சொன்னா, அந்த ஐஸ்வர்யத்தில் வழிபோக்கன்னு ஒருத்தன் வந்தான். அவனுக்கு தங்கிட்ட இருக்கிறத எடுத்து சமைக்க மனசு இல்லாம அந்த ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மகளை போல வச்சிருந்தாரு இல்லைங்களா, அதை கொண்டு வந்து வெட்டுறாரு. ஏன் வழிபோக்கணும் போலன்னா, இப்போ இன்னொரு ராஜா வந்தாரு, அவருக்கு தன்னுடைய ஆடுகளை வெட்ட மனதில்லாமல் உரியாவின் மனைவியை வச்சு அந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம் இல்லைங்களா? அந்த ராஜா வந்தாங்க அப்படி சொல்லாம வழிபோக்குன்னா அற்பமான விஷயம் இல்லைங்களா? வழிபோக்குனா வேண்டாம் கிடையாது. வழிபோக்கு நம்ம என்ன போடுவோம்? இப்போ வழிபோக்குன்னு வர்றான் சார், கொஞ்சம் பணம் கொடுனா ஒரு லட்சம் ரூபாய்க்கு கை விட்டுருமா? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும், ஆட்டோக்கு 100 ரூபா, பஸ்ஸுக்கு 100 200 கொடுப்போம், ஒரு தாக்கம் கொடுப்போம். இவருக்கு எல்லாமே இருக்கு. வழிபோக்கணும் போனா அது அவசியம் இல்லாத விஷயத்துக்காக உரியாவின் மனைவி களவாடுறாரு. களவாடுறது மட்டும் இல்லாம அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதான் நல்லா இதா இருக்கு பாருங்க. இதுங்க இது 2 சாமுவேல் 15:5-6 வாசிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5 முதல். அப்பொழுது தாவீது அந்த மனுஷர் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷர் மரணத்துக்கு பாத்திரம் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் ஜட்ஜ்மெண்ட் அவரே கொடுத்துட்டாரு. இந்த காரியத்தை செஞ்சது அப்ப சொல்ற வரைக்கும் தாவீது தெரியாது. இந்த ஒரு கறி வந்து நிக்குது, எனக்கு செதுக்கிட்டு யாரு தெரியுதுங்க? தாவீது தெரியாது. ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன்னா ஆணையிட்டு சொல்லி யாரை ஜீவன? தன்னோட ஜீவன் இல்ல, கர்த்தருடைய ஆணையிட்டு ஜீவன் சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. நாவுக்கு எவ்வளவு அதிகம் இருக்கு பாத்தீங்களா? அப்போ 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் இறுக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்திலே திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். இது யார் சொன்னது? தாவீதுதான். இரக்கமே இல்ல, அப்படி ஒரு காரியம் பண்ணிக்கானா அவன் மரணத்துக்கு பாத்திரமா சொல்லும்போது நாத்தான் சொல்லுவார் பாருங்க, அது இன்னும் சூப்பரா இருக்கும். வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. பாத்தீங்களா? சவுல் கைக்கு யார் தப்புனா, அவரு ஓடி ஒளியில தேவன் மறைச்சிருக்காரு. அநேக நேரத்துல இன்டிமேட் கொடுப்பாரு. நீங்க தப்பிச்சு அங்க போ, அங்க இங்க போ, நிறைய தப்பிக்கிறாரு. அதான் சொல்றாருல்ல, நீயே அந்த மனுஷன்ங்கிறப்ப ஆடி போயிருப்பாரு. தவறு பண்ற பொழுது தேவன் தடுக்கல பாருல, தடிக்க தேடி போறாரு. எங்க 30 மேல அப்பவே தடி கொடுத்துக்கலாமே. ஆவிய வந்து இருக்குது. பிரமாணம் கொடுத்த பிறகு நமக்குமே தான் பிரமாணம் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு தடையும் தடுப்பாரு. தேவன் பேசுறது நிகழ்வுல நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு. மனுஷனே மிக அப்படிங்க 6-8 நன்மை என்னதுன்னு தேவன் அறிவித்திருக்காரு. நீதியை செய்து நியாயத்தை செய்கிறார். அப்போ இதுக்கு நமக்கு அப்படித்தான். நம்ம ஒரு பாவம் தெரியாம செய்யும் பொழுது ஒரு சிம்டம்ஸ் கொடுப்பாரு. ஆனா சிம்டம்ஸ் கொடுப்பாரு தப்புதான். அங்க அன்னைக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு என்னன்னா நமக்கு அன்பை பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ பிறகு நமக்கு செய்யணும் நம்ம செய்யணும். அப்போ பிறோட மனைவியே வந்து பிரமாணம் கத்துக்கிறது நம்ம பண்ண நமக்கு என்ன நடக்கும் தெரிய வேணாமா? அதான் சொல்றாரு,
நான் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சவுலுக்கு தப்பு வச்சேன். அடுத்த வருஷம் பாருங்க, 8:9 வாசிங்க. உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவிட்டு அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மன் புத்திரனின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். ஓகே, தேவன் சொல்ல பாருங்க, உனக்கு வீட்டை கொடுத்தேன், நீ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த, வீட்டை கொடுத்தேன், ஸ்திரீகளை கொடுத்தேன். யார் ஸ்திரீனா நல்லா பாருங்களேன், ஆண்டவனை ஸ்திரீ நீங்க போட்டுருக்கோம். அங்க ஆண்டவன் யாருன்னா சவுலோட ஸ்திரீ தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. நல்லா தெரியும் இல்லையா? மீகல் கல்யாணம் பண்ணிப்பாரு, அப்புறம் சிலதான் நடந்திருக்கும். கொடுத்தேன், இஸ்ரேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் நீ தான் ஆண்டுகள் கொடுத்தேன். இது போதாது இருந்து என்னை கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் நான் கொடுத்துருப்பேன். அதை விட்டு போட்டு என்னுடைய பார்வைக்கு சொல்ல, தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தாய். இந்த காரியத்தை அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினால் அந்த முக்கியம் என்று சொல்லி தேவன் நமக்கு வார்த்தை கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அவளை விட்டு வெளியே வந்துட்டோம். இன்னும் அநேக சிந்தையில சொல்லல செயல இன்னும் கரைப்பட்டவர்களா இருக்கும். இன்னைக்கும் மன்னிச்சு இங்க உட்கார வச்சிருக்காருன்னா தேவன் எவ்வளவு கிறிஸ்து மூலியமா பார்த்துருக்கு. அன்னைக்குமா ஜட்ஜ்மெண்ட் உடனே நான் இன்னைக்கு உட்கார முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அன்புக்கு சொல்லி. அதான் பாருங்களேன், அடுத்த வருஷம் வாசிங்க 2 சாமுவேல் 12:11-12 வாசிங்க. 2 சாமுவேல் 12:11 முதல் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். என்ன ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. நீ ஒளிப்பிடத்தை செஞ்சனா ஒளியில் இல்லை, ஒளிப்பிடனா ஒளிஞ்சு செஞ்ச காரியத்தை பட்ட பகல செய்வார். நம்ப மாட்டீங்க, அந்த வசனம் பின்னாடி படிச்சா ஆச்சரியமா இருக்கு. எப்படின்னா அப்சலோம் சொந்த மகன் நம்ம வீட்டில் நம்ம பையனை எகைச்சா நினைச்சாவே என்ன பண்றேன் அப்படிப்போம். ஆனா சொந்த மகன் அப்சலோமே தாவீதுக்கு எதிராக நிற்கிறான். தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகள் 2 பேருமே பையன் தன் சொந்த சகோதரின்னு பார்க்காம களவாடி போய் அசிங்கம் பண்ணுவான். இந்த சகோதரன் அந்த சோனை கொள்வான். இந்த நடந்த விஷயத்துக்கு பின்னாடி பழி வாங்குவாரு. இது கேள்விப்பட்ட ராஜா சந்தோஷமா இருக்குமா? ஜட்ஜ்மெண்ட் பாருங்க இன்னும் சொல்லு. தேவன் பாருங்க இதை காட்டிலும் இன்னொரு விஷயம் செஞ்சிருக்காரு. 2 சாமுவேல் 12:5 வாசிங்க. 2 சாமுவேல் 12:15 அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அதாவது நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. நான் யாரும் தவறாச்சுக்கிறேன், ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் பிறந்திருக்கு, ஏதோ வச்சுக்கினேன், நமக்கே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? சொந்தக்காரில் பார்ப்பாங்க, பேச மாட்டாங்க. அங்கே போய் சொல்லுவாங்க, பிரதர் என்ன பிரதர் என்ன பாவம் பண்ணாங்களோ சொல்லுவாங்க இல்லையா? உடம்பு சொல்கிறாங்க இல்லையா? ஏதோ பாவம் பண்ணியிருப்பாங்க. பிரஜாதின்னு சொன்னோம்னா ஒரு குழந்தை ஊனமாவோ ஒரு ஏதோ பண்ணுன்னா நீங்கள் சொல்கிறாங்க இல்லைங்க என்ன பாவம் பண்ணாங்களோ அப்படின்னு. அன்னைக்கு தாவீது ராஜா குழந்தை வந்த உடனே சமஸ்த இஸ்ரேல் ஜனத்துக்கு தெரிஞ்சுதுங்க குழந்தை வரது தெரியுமா தெரியாதா? எப்படின்னா தாவீது பாருங்க, உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற குழந்தைன்னு போட்டுக்குதுங்க. ஏன்னா உரியாவுக்கு மேற்கும் மனைவிக்கு அந்த ஸ்திரீக்கு குழந்தை இருக்குமா இருக்காதா? இருந்திருக்கும். உரியாவுக்கு ஏற்கும் பிள்ளைகளா அவங்க அழகலான்னு இருப்பாங்க. ஆனா தாவீதுக்கு இந்த நேரத்தில் பிறந்த குழந்தை கேவலமா இருந்தது. வசனம் போட்டுங்க, வியாதி ஆண் பிள்ளை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. ஊர் கூட பேசியிருப்பாங்க. பட்ட பகல தெரிய வச்சோம் தாவீது தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு சமஸ்த ஜனங்களும் தெரிஞ்சிருப்பாங்க. எவ்வளவு நாள் பேசியிருப்பாங்க. நான் நினைக்கிறோம் வசனம் ஈஸியா படிச்சுட்டு போயிடும். அதை பார்க்கும் பொழுது அன்புக்கு சொல்லு அந்த தாவீது நினைச்சுப்பாரு, தேவன் தான் நம்ம கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு அவர் வார்த்தைக்கு நம்ம விரோதம் நடந்துங்காட்டி எவ்வளவு ஒரு தண்டனைக்கு உட்பட்டோம் தெரியும் அன்பு சொல்லு. அப்போ பார்க்கும்பொழுது தேவன் பாத்திரமா தான் தெரிஞ்சிருக்கார். எடுக்கும் பொழுது பாத்திரம் தான். ஆனா அந்த கருவி சொல்லும் பொழுது அற்பமான கருவி நினைக்காம அன்னைக்கு கேட்டுருந்தாருன்னா இவ்வளவு வந்திருக்குமா? அதான் பார்க்கலாம். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த பாடங்களை பார்க்கும்போது ரசபர் அழகாக ஒன்று கமெண்ட் செய்திருக்காரு. அது அவரோட எழுத்துக்களோடு வாசிக்கலாம். ரிப்பீட் நம்பர் 2791 வாசிங்க. கர்த்தர் மீதும் எதிர்கால வாழ்க்கையை குறித்ததான அவருடைய கிருபையான வாக்குத்தத்தங்கள் மீதும் உள்ள நமது விசுவாசம் மற்றும் நம்பிக்கை பலமாய் இருக்க வேண்டும். ஓகே, நிறுத்துங்க. அப்போ கர்த்தர் மீதும் கர்த்தர் மேல தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்கான்னு இருக்குது. எதிர்கால வாழ்க்கை நமக்கு எதிர்காலம் எதுங்க? பரலோக வாய்ப்பு. அல்டிமேட் நம்ம எங்க போறோம்? செத்த சுடுகாடு போறோம்னு வச்சுக்கோமா?
இமைப்பொழுதில் அந்த கான்செப்ட் மைண்ட்ல ஏத்திக்கிட்டா மாத்திரம்தான், அதான் பாருங்க, அவருடைய கிருபையான வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கையும் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். அது எப்படி இருக்கணுங்க? பலமா இருக்கணும். பிரதர் சொன்னார் சப்ஜெக்ட் கேட்க மாத்திரம் இல்ல, அன்புக்கு சகோதர சகோதரி 24 ஹவர்ஸுங்க. உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சுங்க, அவர் டியூட்டியில் இருக்கும் போது அவருடைய நடையே வர மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? கம்பீரமா இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி மடி கடைக்கு போறாரு, எங்கே போறாரு, அப்போ பார்த்தீங்கன்னா விடுக்காம போவார். ஏன்னா டிஃபால்ட்டாகவே இன்ஸ்பெக்டர் நினைப்பு, அவர் ரிட்டைர்மெண்ட் ஆயிருப்பாரு. ஆனால் அந்த ஊரில் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் வராரு, அவர் அதை பேசுறப்ப ஏப்பா அது இருக்கா, அந்த தோரணையே மாறிடும். ஏன்னா இன்ஸ்பெக்டராகவே இருந்துட்டாரு. அதே போல நமக்கு புது சிட்டிக்கு கரு இங்கே இருக்கு. இந்த எந்த சூழ்நிலையும் உலகத்தில் கடந்துக்கும் பொழுது, ஒரு தொழில் போகும்பொழுது, இல்லை குடும்பத்தில் இருக்கும்போது, இல்லை சபையில் இருக்கும் பொழுதுமே அந்த 24 ஹவர்ஸ் அவன் புது சிருஷ்டி நினைச்சேன்னு வச்சுங்களேன், தவறான தாட்டு வருமா? சிந்தை வருங்களா? கட்டாயம் வராது. உலக மனுஷனுக்கே அவன் அது அடிக்ட் ஆகிட்டான். நம்ம என்ன அடிக்ட்டுங்க? சத்தியத்துக்கும் சகோதரத்துக்கும் என்ன பண்றோம்? அப்படியே மைண்ட் வச்சுக்கணும். அப்ப தொடர்ந்து வாசிங்க. இது நிமித்தம் உலகத்தில் இருந்தும் கள்ள சகோதரிடம் இருந்தும் சாத்தானால் குருடாக்கப்பட்ட வேலையாட்களிடம் இருந்தும் வரும் எதிர்ப்புகளை சமாளிக்கும் வலிமையை கொடுப்பதோடு அல்லாமல் இந்த துன்பங்கள் அனைத்தும் தேவன் கட்டி எழுப்பும் மகிமையான ஆலயத்தில் ஜீவனுள்ள கற்களாக நம்மை உள்ளியால் செதுக்கவும் வடிவமைக்கவும் மெருகூட்டுவதற்கும் தெய்வீக ஏற்பாட்டின் கருவிகளாக இருக்கின்றது என்று உணரவும் படுகின்றது. ஓகே ஓகே அந்த சொல்லு. அப்போ நம்ம பாருங்க, நமக்கு ஒளி என்ன கூட்டுக்கார சகோதரர்கள், கள்ள சகோதரர்கள், அடுத்து சாத்தானால் கொடுக்கப்பட்ட வேலையாட்கள், உலக நித்தியம் வரத்தான் செய்யும். இதை சமாளிக்கும் வலிமை எதுக்குன்னா, இந்த துன்பங்களோடு அனைத்து கட்டி எழுப்பும் மகிமையான ஆலயத்துக்கு ஜீவனுள்ள கற்களாக ஒளியாக நமக்கு ஒளியை வச்சு இருக்காரு. அதுக்கு செதுக்கிறாரு, அதுக்கு வடிவமைக்கிறாரு, அதுக்கு மெருகூட்டுறாரு. இது தெய்வீக கருவிகள் உணர்ந்து எழுதுறாரு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகள் உலக ஜனம் எதுக்கு வச்சிருக்காருன்னா, நம்ம பக்கத்தில் ஒரு வம்பு கட்டுறது வச்சிருக்காரு. நம்ம ஆஃபீஸில் ஒரு மேலதிகாரி சரியா சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க, டெம்டான ஆளு, டென்ஷனான ஒரு மேனேஜர் இருக்காரு. இதெல்லாம் வச்சது யாருங்க? தேவன். நம்ம மனைவி கூட கொடுத்தது யாருங்க? நமக்கு தேவன். பிள்ளைகள் கொடுத்த தேவன். இது எல்லாம் எதுக்குன்னா, கருவிகள் நம்மளை பாத்திரமா உருவாக்குறதுக்கு. புரியுதுங்களா? நம்ம ஏதாச்சே எங்கேயுமே நம்ம செட்டில் ஆக மாட்டோம். நம்ம ஆஃபீஸில் இருக்கோம்னா அந்த மேலே யார் நியமிச்சு தேவன், எல்லா அதிகாரம் தேவனா நியமிக்கப்பட்டதுன்னு யாரோட உணர்றார்களோ சூழ்நிலை சமைச்சிருவாங்க. இல்லாட்டி அந்த அதிகாரி பார்க்குறப்பல என்ன வருங்க, இந்த ஒளி நமக்கு வேண்டாம், இந்த ஒளி நமக்கு வேண்டாம், இல்லைங்களா? குடும்பத்தில் அப்படித்தான், கணவன் மனைவியில் இந்த மனைவி இது அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் கடந்து போகும். இதே மாதிரி சகோதரத்துல இந்த சபையில் இந்த சகோதரர் இது நம்ம மத்தியில் உட்காரும் தேவன் உட்கார வச்சிருக்கார். எதுக்கு? நம்ம உருவாக்க வேண்டியதுக்கு, செதுக்கி காயப்படுத்தி வீணா போறதுக்கு இல்லை, அந்த சொல்ல நம்ம பாத்திரமாய் வணைய பண்ணுவதற்காக. அப்படின்னு நினைச்சா மாத்திரம்தான் அந்த உணரப்படணும். அந்த உணர்வு அவங்க சொல்ல மாட்டாங்க, நான் கருவி, நான் ஒளி பெறுதான் சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லுவாரா? ஒருத்தர் நம்ம சகோதரர் ஒளி, ஆனா ஒளியை செதுக்க வேணாம்னு சொல்றதை விட ஒளிக்கு இடம் கொடுத்து பாருங்க, எங்க பிசு இருக்க அழகா எடுத்துருவாரு. பின்னாடி பார்த்தப்ப அவர் இவர் இல்லைன்னா நான் உருவாக்க முடியாது. இது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. அப்போ ஒளி எது? ஒளிபடாத கல் சிலையாவதில்லை. உலகத்தான் சொன்னாங்க, ஒரு சிலை அழகா படைக்கும், இந்த மோல்டுங்களா செதுக்குவாங்க. இன்னைக்கு தான் மோல்டு வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் சிலை என்ன பண்ணுவாங்க, நாள் கணக்கா வருஷ கணக்கா செதுக்குவாங்க. அழகான ஷேப் வந்தோடனே அந்த சிலையை கொண்டு அழகா ஒரு காட்சி பொருள் வைக்கும் பொழுது சிலைக்கு எவ்வளவு கௌரவம். பார்க்குறவங்கெல்லாம் பார்த்து காட்சி பொருளை பார்த்துட்டு போவாங்க. அதே போல நம்மளே அப்படிதான். இன்னைக்கு ராஜது செதுக்காரு, கருவி வச்சு செதுக்காரு, அப்படியே உருவான சிலையை கொண்டு அவங்க மேலே வைக்கிறப்ப அது ஜொலிக்கும் பொழுது எப்படி இருக்குங்க? உலகத்தை ஜனங்களா அன்னைக்கு அவ்வளோ காயப்படுத்தினா, இன்னைக்கு அவர் நமக்கு நம்ம தேவனோட கிறிஸ்துவோட ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. நியாயமான காரணம் தான். ஆனால் என்ன செத்துனாலும் ஈடு கொடுத்தாரு இல்லைங்களா? அவர் தான் நம்ம வைப்பாங்க. தொடர்றதுக்கெல்லாம் மூஞ்சி கோச்சிக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு சண்டை கட்டிக்கிட்டு வச்சுங்க, இவர் கொண்டு வைக்க முடியுமா ராஜ்யத்தில்? ஓகே. அப்போ இங்க பார்க்கும் பொழுது ஒரு 3 பாயிண்ட் பார்க்கலாம். செதுக்கிறது, வடிவமைக்கிறது, மெருகூட்டுறது. இந்த 3 விஷயம் அப்படி பார்க்கும் பொழுது அந்த சொல்லு, நம்ம ஒரு ஆபரணம் வச்சுங்களேன், அந்த ஆபரணத்தை எடுத்துன்னு ஆபரணமா வருமா? கண்டிப்பாக களிமண்ணுக்குள்ள கிடக்கும், இல்லைன்னா பெரிய பாறை கடையில் இருக்கும், இல்லைன்னா பெரிய ஒரு மலைக்குள்ள கிடக்கும். வெட்டி செதுக்கி கொண்டு என்ன பண்றாங்கன்னா, செதுக்கிறதுக்கு ஒரு இடத்துல வைக்கிறாங்க இல்லைங்களா? செதுக்கிறதுக்கு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. செதுக்கும் பொழுது அதுக்கு வலி அதிகமாக இருக்கதான் செய்யும். நம்ம கூட சொந்த மந்தாலும் விட்டு வந்தோம், எவ்வளோ அவமானங்கள் இல்லைங்களா?
உறவினர் மத்தியிலும் சுற்றுப்புற சூழ்நிலையும் ஏங்க அத்தோவதி சர்ச்சு கட்டி அழகாக வச்சிருக்கேன், அதை விட்டு போட்டு திருவண்ணு குண்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டீங்க சொல்லுவாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ இது அவமானம் தானே. ஆனால் ஈடு கொடுத்து பார்த்தீங்களா, அது தேவன் மதிக்கிறார். அவளை விட்டு வெளியே வர சொன்னாங்க, வெளியே வாங்க பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்களா? இல்லையே, பாடுகள் தான் சொன்னாங்க. சத்தியத்தை பேசி சத்தியத்தையே இப்பெல்லாம் சொல்லிடுறது, பாடுகள் தான் கேரண்டி இல்லைங்களா, வந்துடும். அப்போ வலிக்கு தான் செய்யும். அடுத்து பார்க்கும்பொழுது வடிவமைத்தல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளை வடிவமைப்பது யாரு? பிதாவாகி தேவன். நமக்கு தெரியுமா என்ன ஷேப்னு தெரியுமா? இப்போ ஒரு வயல் இருக்குது, தங்க வாங்குறப்ப அந்த சிப்பாசாரி இது கம்மல் சரியா இருக்கும், இந்த சைஸு இந்த கோல்டு வந்து கம்மல் சரியா இருக்கும், இல்லை வளையல் வச்சா கரெக்டாக இருக்குன்னு அளமற்று பாராது. வடிவமைக்கிறியாருங்க அந்த சிப்பாசாரி, நமக்கு வடிவமைக்கிறவர் பிதாவை தேவன். அப்போ என்ன நோக்கத்துக்காக எடுக்கிறாங்களோ அந்த வடிவமைப்புக்கு என்ன பண்ணா தங்கம் இசைஞ்சு கொடுக்கணும், தங்கம் இசைஞ்சு கொடுக்கணும். அந்த இசைஞ்சு கொடுத்தா தான் தங்கம் வந்து அந்த ஏற்ற ஆபரணங்களா ஜொலிக்க போகுது. அப்போ ஜொலிச்சு பின்னாடி பார்க்கும்பொழுது அடுத்து என்ன இருக்கு, நகையை பண்ணியாச்சு, அப்படியே கழுத்து போட முடியுமா? அது என்ன வேணுங்க? பாலிஷ். கரெக்டாக சொன்னார். பாலிஷ் இல்லாம இப்போ ஒரு வண்டியே வாங்குறோம், வண்டி தான், தொடக்காம வந்து எப்படி இருக்கும்? கோட்டைக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதே போல தங்கம் இருக்கு, அந்த பாலிஷ் பண்றப்ப செதுக்கிற வழியை விட பாலிஷ் பண்ற வழி அதிகமாக இருக்கும். தேய்ப்பாங்க, சூடு வரும் பார்த்துக்கீங்களா நீங்க, சரசரசரன்னு அந்த பிசு எடுப்பாங்க, பிசு அந்த எவ்வளவுதான் ஆபரணங்கள் அமைச்ச பின்னாடி அந்த பிசு எடுக்கிறதுக்கு மட்டும் ஒப்புக்கணும் வச்சுக்கலேன், கட்டாயம் கழுத்தில் கூட போட முடியாது. அழகா இருக்கும், போட்டா கிழிச்சிடும், சின்ன மோதிரம் கூட கையை கிழிச்சிடும் சரிங்களா? ஒரு மெட்டிங்கிறாங்க கையை கிழிச்சு. அப்போ சேதாரம் இருக்குத்தான் செய்யும், ஆனா அந்த ஷேப்புக்கு வடிவமைக்கப்படும் பொழுது இசைந்து கொடுத்து வச்சுங்களேன், அந்த மெருகூட்டுதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எல்லாம் ஞானசம் எடுத்து வந்துட்டோம், இங்க என்ன வேலை நடக்குது? நம்ம பாலிசிங் வேலை நடக்குது, நமக்கு சத்தியம் தெரியாதா? எல்லாமே அதான் பேசிக் அஸ்திவாரம் எதுங்க, பேசிக் வச்சுட்டு அதுக்கு மேல வந்து மெருகூட்டுதல் கடினமாகவும் கசப்பாக தான் இருக்கும். அந்த மெருகூட்டத்தில் நம்ம முதுகலையும் மைண்ட்லையும் வாங்கிட்டு வச்சுங்களேன், அழகா பாலிஷ் ஆகணும். அப்போ வசனம் வாசிக்கலாம். பேதுரு சொல்றாரு, வசங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 12 மற்றும் 13. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியிருக்கிற அக்னியை குறித்து ஏது புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலியுறுந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானால் சந்தோஷப்படுங்கள். படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது இல்லைங்களா? அப்படியே ஜனரஞ்சமா இருக்கும், மனப்பாடம் வசனம் வேற. அப்போ எங்க சைடு பத்தி எரியாது, நடுவுல பத்தி எரிக்கிறாரு. இதயத்துல கஷ்டமா இருக்கும், வலிக்கும் இல்லைங்களா? ஒரு சவால் காயப்படுத்தும் பொழுது, நம்மளை பத்தி அபாண்டமா குறையா சொல்லும் போது, நம்மை புரிந்து கொள்ளாத பொழுது, இந்த பிரதர் நான் இப்படி நன்மை தான் செஞ்சேன் புரிஞ்சுக்க மாட்டேங்காரு, வேதனை இருக்குதான் செய்யும். அப்போ அதை வந்து பற்றி அது புதுவே நினைக்காதீங்கிறாரு. ஏன் அடுத்த வருஷம் சொல்லும் போதுனா, கிறிஸ்து வெளிப்படும் பொழுது மகிழ்ந்து கழிவுறணும். அதுக்கு எதுக்கு பங்காளிங்க? பாடுகளுக்கு பங்காளி. அன்பு சொல்லு, பாடுகளுக்கு தான் பயிற்சியை தவிர இங்க வந்து சந்தோஷத்துக்கு பயிற்சி கிடையாது. நமக்கு சந்தோஷமா தான் நிற்பங்க ராஜ்யத்துல தான். உபதிரவப்பட்டால் ராஜரிகம் பார்க்கலாம் தெரியும், 1 1 2 தெரியும். ஆனா 1 1 2 போடுறதுல இந்த கஷ்டமே, கணக்கெல்லாம் தெரியுது இல்லைங்களா? நமக்கு என்ன தெரியாது? இதுக்கு மேலே ஒரு சத்தியம் தெரியல எனக்கு சொல்லிக்கணும் சொல்ல வேண்டியதில்லை, அப்டேட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நான் ஒரு சின்ன செய்தி சொல்றேன்னா, ஏற்கனவே சொன்ன சகோதரர் தான், ஆனா இன்னைக்கு தேவனுக்கு கொஞ்சம் தேவைப்படுது சொல்ல வைக்கிறார். இவ்வளவுதான் தவிர இதுல வந்து நம்ம ஒண்ணுமே தெரியலன்னு சொல்ல முடியுமா? அந்த வசனம் படிக்காம இருந்திருப்போம், பேசவிலே படிச்சிருப்போம் இல்லைங்களா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 6 7 வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6 முதல். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்போ இதுல சந்தோஷப்பட துன்பப்பட வேண்டியது என்ன பண்றது? அவசியம் தான் போட்டுருக்குது. ஏன்னா பாலிஷ் பண்ண வேண்டியது அவசியம் தான். ஏன் அப்படின்னா, இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சூழ்நிலைகள். இப்போ பாலிஷ் பண்றப்ப இந்த போட்டு பேப்பர் வருஷவாங்க, சரி பாலிஷ் இன்னொரு பேப்பர் பெரிய உப்பு காய்ந்த பேச எடுத்துருவாங்க, ராத்திரிக்குங்க ஹார்டா இருக்கும், அதில் போட்டு பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வேண்டியது இந்த நகை பண்ணுவாங்க, பழம் மின்னணும், இதுதான் போட்டு. ஒரு சிலர் பார்த்தா எடுத்தோடனே பழம் இருக்கும், ஆனா பழப்பழம் 6 வரைக்கும் வரமாட்டாரு. அந்த சிற்பாசாரி போட்டு தேய்ச்சிட்டே இருப்பாரு, அந்த பழப்பழம் இன்னும் வச்சிருவாரு. அப்போ அடுத்த வசனம் வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இப்ப பார்த்தோம், அக்னினால
பொண்ணே சோதிக்கு தான் படணும், அப்பதான் அது பியூர் கிடைக்குது. அப்ப நம்ம அதை காட்டிலும் விசேஷமா நம்ம தேவ சாயல் அடைய போறோம். அப்பேற்பட்ட புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் உண்டாகணும்னா என்ன பண்ணுங்க, தாங்கித்தான் தீரணும். நம்ம எல்லாம் கையெழுத்து போட்டோம், எல்லா அக்ரிமெண்ட்ல என்ன போட்டோம், கையெழுத்து போட்டோம். நிறைவேற்ற வேண்டிய வேலை யாட்டுக்குது, அதுதான் பாக்கி. ஆனா அணைய நேரத்தில் இது பழகாம இருக்கும். எதை பழகாம இருக்குன்னா வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:11 வாசிங்க. எபிரேயர் 12:11 எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகிறவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்போ என்ன வசனம் சொல்லுதுன்னா, எந்த சிச்சையும் தற்காலத்தில் எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்குமா. இப்ப நம்ம திட்டுறாங்க, உன்னை திட்டுங்க சந்தோஷம் சொல்லுமா, படிக்கதான் செய்யும். இயேசு கிறிஸ்துவ அடிச்சாங்க, குத்துனாங்க, வலிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அதிகமாக வலிக்கும். ஏற்கனவே பார்த்துக்க சப்ஜெக்ட் எடுத்துருக்காங்க, ரொம்ப சென்சிட்டிவ். இயேசு கிறிஸ்து நினைக்கிற உணர்வு அதிகம் அவருக்கு. ஊடுருவி பார்க்கும் தன்மை, நுகரும் தன்மை, என்ன நடக்குதுன்னு தெரியும் தன்மை. கொட்டுறப்போ எச்சது பிறப்பெல்லாம் நமக்கெல்லாம் பழகி போச்சுக்க. நம்ம உலையான சேரு, அவர் உலையா சேரா, பியூர். அவருக்கு எப்படி வலிச்சிருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு வலிக்கும், அடிக்காதுக்கு முன்னாடி வலிக்கலாம். ஓகே, அப்போ இவ்வளோ அவமானம், எவ்வளோ வலி. ஆனா வசனம் சொல்லுது, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போதும், சோதிக்கப்பட்டாதான் புகழ்ச்சியும் இது இங்க அழகிய அதில் நீதியாகிய சமாதான பலன் வரும். சமாதான பலன் எப்போ வரும் நமக்கு? ராஜ்யத்துல. இப்ப சமாதானத்தின் புத்திரர் யாருங்க? இன்னைக்கு சமாதான புத்திரர் யாருன்னா நம்ம தான். அதாவது மோசமான சூழ்நிலையில சமாதானமா இருக்கு பழகிக்கணுமாமா. வசனம் தான் சொல்லுது. ஏன்னா வசனத்தை மேல வசனம் இதான் சொல்லிட்டு நம்ம வாழ்ந்த லைஃப்ல அதை கேன்சல் பண்ற வச்சுங்க, பயிற்சி பண்றோம்னா அது பழக பழக அதான் பாருங்க, அந்த பழகினா மட்டும்தான் அந்த நீதியாக சமாதான பலனை தருங்காரு. அப்போ வசனத்தை எப்படி பழகணும்னா அது நமக்கு அப்ளை பண்ணணும் இல்லைங்களா? வசனம் படிக்கிறது வேற, கர்த்தர் வாசிப்பார் அப்படின்னு படிக்கிறாங்க, அது வசனம் படிக்கிறது. அந்த வசனத்துக்கு பாத்திரமான நடக்கிறது யாருக்கு இருக்கு, நமக்கு எழுதி பார்க்கலாம். அப்போ இதுல சத்தியத்தில் கூட, சத்தியத்தில் ஒரு சில சகோதரர் கருவியையும் பயன்படுத்துவார், பாத்திரமாகவும் பயன்படுத்துவார். ஆனால் கருவி ஒரு சிலத்தில் பாத்திரமாக மாறும், பாத்திரம் சில கருவியாக மாறும். உண்மையா இல்லையா? இப்போ பலவீனமான சகோதரர் இருக்காரு, அவருக்கு அந்த சபையில் நடைமுறை பழக்கம் தெரியாது இல்லைங்களா? அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, எப்படி பிஹேவ் பண்ண தெரியாது. ஞானசம் எடுத்து அப்புறம் வந்திருப்பாரு, அவர்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? நம்ம ஏற்கனவே டிசிப்ளினாக நடத்துவோம், இப்படி தான் நடக்கும் தெரியும். அப்போ இங்கே தான் சொல்ல பாருங்க, ஒரு பார்த்து சொன்னால் பலவீனம் தாங்கணும். வசனம் இல்லை, பலவீனத்தை தாங்கவும் சொல்லுது, தாக்கவும் சொல்ல, தாங்கவும். அப்போ இங்க என்ன பார்க்கும்பொழுது அந்த பலவீனமான பாத்திரத்தை வச்சு ஏற்கனவே உருவாக்கிட்டு பாருங்க, அவரை கொண்டு தேவன் முட்டை வைப்பாரு. வைரம் சப்ஜெக்ட் கேட்டுருப்பீங்க சரிங்களா? ஒருவோட வைரம் இன்னொரு வைரத்தை என்ன பண்ணுங்க, உரசணும். அப்பதான் வைரத்தோட வைரம் உரசணும். வேற வேற எந்த பொருளும் பயன்படுத்த மாட்டாங்க. வைரத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் என்னன்னா வேற எந்த கருவி வச்சு பண்ண மாட்டாங்க. வைரத்தோட வைரம் இன்னும் பாலிஷ் ஆகிட்டு படிச்சிருக்கோம். அப்போ அன்பு சொல்ல இது வைரம், இந்த வைரத்தோட வைரத்தை வீணா போக சொல்ல, அதனால அந்த வைரமும் ரெடி ஆகுது. நல்லா கேட்டுங்க, அது ஒரு வைரம் தானே. உருவாக்குற வரை ஏற்கனவே உருவான வரை இன்னும் பாலிஷ் ஆகும். அப்போ வந்து சொல்லி இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் நீடிக்கும்? காட்சி பொருளாக போகிற வரைக்கும், நமக்கு பொறுத்த வரைக்கும் ராஜ்யத்தில் போகிற வரைக்கும் இந்த பாடுகளுக்கு தான் செய்யும். சபையில் பிரச்சனை அப்படின்னு தீர்ந்துருமா? உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை, இந்த உடனே நினைப்போம் இந்த பிரதமர் மட்டும் மாறினா போதும். பொதுவாக நினைப்பாங்க. இதுக்கு முன்னாடி பூட்டோ இருந்தார், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் பேர் வந்துட்டேன். பாகிஸ்தானில் இம்ரான் கான் இருந்தார், அவங்களாம் பார்க்குறோம் கொடும்போல தெரிவாங்க. ஏன்னா இந்தியா மேலே அவ்வளோ கடுப்புள்ள நிறைய போர் செய்வாங்க, இல்லைன்னா வேண்டாமாத காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்தியா மேலே அவ்வளோ எல்லை மீறி யுத்தம் பண்ணுவாங்க சம்மந்தம் இல்லாமல். நம்ம நினைப்போம் இந்த பிரதமர் மாற்றினா போயிட்டு இருப்போம், அப்போ தான் மாற்றிடுவாரு, வேற வருவான், அவனே பரவாயில்ல, அதை விட மோசமாக இருக்கும். இது உண்மை. ஏன்னா நாட்டுக்கு எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அதே போல நம்ம நினைப்போம் இந்த பிரச்சனை சால்வ் ஆனா போதும் நினைப்போம், இன்னைக்கு சால்வ் ஆயிடும். இன்னொரு பிரச்சனை தேவனா நீங்க பாருங்க, எதுக்கு நான் எப்படி உருவாகுது? அதே சமாதானம் சபையை நடத்த முடியுமா? நடத்த முடியாது. சபையில தேவன் அனுமதிக்கார். அதை நம்ம இன்னுமா கேரக்டர் அமைக்கிறோம். ஒரு பிறகு திட்டும் பொழுது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் வேணும் பார்க்குறாரு. திட்டுங்க, நல்லா திட்டுங்க, பனிஷ்மெண்ட் கொடுன்னு சொல்லல. அவர் திட்டும் பொழுது தேவன் சொல்றா போடுறது அப்படின்னு யார் ஒரு நிதானமா கவனிச்சு பார்க்கறாங்களோ அவங்க அடுத்த ஒரு கொண்டு வருவார். தேவன் அதுக்கு ஏற்ற பரிசு தராரு. அடுத்த ஸ்டேஜ். ஆனா இது எது வரைக்கும் இருக்குன்னா சாகர வரைக்கும் இருக்கும். முடிவு பரிந்தியம் நிலைக்கணும், அப்புறம் நிற்கணும். ரெண்டு ப்ராசஸ் அடைந்தாதான் கிறிஸ்டியன் சாயில். கிறிஸ்டியன் சாயில் அடைஞ்சாதான் தேவனுடைய சாயில். நம்ம எந்த படியில் இருக்கோம்? ஏன் அப்படின்னா இப்போ பாத்திரம் கருவி பாத்திரம் தேவனுடைய பாத்திரமா மாறணும் அப்படின்போ ஆதி ஃபர்ஸ்ட் ஆதார வசனம் படிச்சிங்களா? அதை வாசிக்க முடியும்.
2 தீமோத்தேயு 2 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். இதுல வசனம் டைரக்டா பார்க்கும்பொழுது கொஞ்சம் புரியாம இருக்கும். எப்படின்னா, ஒரு வீட்டுல பொண்ணு உள்ள பாத்திரம் இருக்குது, வெள்ளி பாத்திரம் இருக்குது, மண்ணு உள்ள பாத்திரம் இருக்கு, மர பாத்திரம் இருக்கு, 2 பாத்திரம் இருக்குது. ஒரு சிலர் கனவத்துக்குரியவர்கள், ஒன்று கனவீனத்துக்குரியவர்கள். அப்போ இங்க பார்க்கும்பொழுது இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டான்னு சரியா புரியாது. திருவிழா வாசிக்க இன்னும் நல்லா இருக்கு பாருங்களேன், அது கரெக்டான அர்த்தமா இருக்கும். இது வர்றதுங்க. வாசிங்க. ஒரு பெரிய வீட்டில் பொன் வெள்ளி கலன்கள் மட்டுமல்ல, மண் மற்றும் மரத்தாலான கலன்களும் உள்ளன. அவற்றுள் சில மதிப்புடையவை, சில மதிப்பற்றவை. ஓகே, அப்ப என்னத்தான்? ஒரு சில மதிப்புள்ள பொருளும் இருக்கு, பாத்திரம் இருக்கு, மதிப்பற்ற. அடுத்த வசனம் வாசிங்க. ஒருவர் மதிப்பற்றவிலிருந்து தம்மை தூய்மையாக வைத்துக் கொண்டால். ஓகே, அப்போ மதிப்பற்றது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தம்மை தூய்மையா கத்துக்கொண்டால். எதை தூய்மையா கத்துக்கணும்? இருதயத்தை. வசனம் வாசிங்க. அவர் மதிப்புக்குரிய தூய கலனாக கருதப்படுவார். எப்படி கருதுவார்னா தேவன் கருதுவாரு. அப்புறம் அவர் எந்த நற்செயலும் செய்ய ஆயத்தமா இருப்பார். எப்படிங்க? அப்போ அந்த தூய்மைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. தூய்மை அவ்வளவு முக்கியமா அப்படி பார்க்கும்பொழுது ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்டிமேட். நம்ம யாரை தரிசிக்க போறோம்? மனுஷனவா? தேவனை தரிசிக்கிறோம், பாடுறோம். தேவனை தரிசிப்போம் பாடுவோம், இல்லை பாடுறோம். செயல்ல ஓகே முடிஞ்சு போகுது. செயல்ல அப்படி பார்க்கும்பொழுது அந்த சொல்லு அந்த இருதய சுத்தம் அப்படிங்கிறது மாசற்ற அப்படின்னு போட்டிருக்கோம். இருதய சுத்தம். அப்போ கரை திரை ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு வச்சுக்கோம். நம்ம ட்ரெஸ்ல வந்து கரையும் இருக்கக்கூடாது. திரைன்னு என்ன எடுத்தோம்னா மடிப்பு, ஸ்கின் பார்த்தீங்களா, மடிப்பு இருக்குன்னா அந்த திரைன்னு சொல்லுவாங்க. இந்த எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் நம்ம தேவ செயலுக்கு போக முடியும். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அது வசனம் வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்தம் அப்படிங்கிறது நம்ம உடல் அளவில் இல்லை, அந்த சொல்லு உள்ளத்தளவிலையும் நம்ம செய்கள். நம்ம ஒருத்தர் பேசுறோம்னா அதில் ஞானத்தை இருக்கணும். 2வது அது மருந்தா இருக்கணும், இல்லைங்களா? ஒரு வார்த்தை வந்துங்க அது வந்து ஒருத்தருக்கு மருந்தா இருக்கணும், இல்லைன்னா விருந்தா இருக்கணும். அந்த 2மே அந்த கருவி நினைச்சா அது கருவி, நல்லா கேட்டுங்க. அது பாத்திரம் நினைச்சா நம்ம பாத்திரம். நம்ம யாருங்க? கனமான பாத்திரத்துக்காக கூப்பிட்டுருக்காரு. ஒரு சில நேரத்தில் நம்மளை ஒரு சகோதர கருவியை பயன்படுத்துவார். கருவி பரலவும் போகாது, பாத்திரம் தான் பரலவும் போகும். ஒரு சில நேரத்தில் தேவன் 2மே கையாளுறாரு, பார்த்துருப்போம். இப்போ நம்ம பாத்திரம் நினச்சி வச்சுங்க, உடனே ஒரு கருவியை ரெடி பண்ணுவார். எதுக்குங்க? நான் இன்னும் ரெடி ஆகுது. யாருவன் தன்னைத்தான் சரியாக தான் ஓடிட்டு நினச்சா வேண்டாங்க, ஒரு கருவி தேவைப்படும். நான் ஒன்றுமே இல்லை, தேவன் நம்பி கொடுத்துருக்கேன் அந்த ஊழியத்தை, நான் உயிரில் வரைக்கும் உண்மையாக இருப்பேன்னு நம்ம சொன்ன வச்சுங்களேன். அன்னைக்கு மறுபடியும் என்ன பண்ணால் பாத்திரம் மாறுறோம். இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தாழ்ந்து கொடுத்துருக்கா தேவன் நம்ம சபையில், நான் தான் அப்படின்னு நினச்சாவே ஒரு ஊழி எழுதிடுங்க. அங்கே சொல்ல கருவியா பாத்திரமா அப்படிங்கிறது நம்முடைய நாக்கு மாத்திரம் இல்லை, சிந்தையில் கூட நம்ம அங்கே தான் செயல்படுத்தணும்னு பார்க்குறோம். தேவன் தாமே இந்த காரியம் ஆசிரியப்பாராக. தேவனை நாமும் கிறிஸ்து மூலம் மகிமைப்படுவாராக. ஆமென்.